அதோ அந்த மலையில் இருக்கின்றான், இதோ எந்தன் எதிரில் சிரிக்கின்றான். அதோ அங்கே மழையாய் வருகின்றான், இதோ என் மனதில் தெரிகின்றான். அதோ அந்த மலையில் இருக்கின்றான், இதோ எந்தன் எதிரில் சிரிக்கின்றான். அதோ அங்கே மழையாய் வருகின்றான், இதோ என் மனதில் தெரிகின்றான். சிவோகம் 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 சிவோகம். கவலைகளை கழுத்தில் அணிந்து கொண்டான், கவிதைகளை தலையில் சூடிக்கொண்டான். கவலைகளை கழுத்தில் அணிந்து கொண்டான், கவிதைகளை தலையில் சூடிக்கொண்டான். திவலைகளை தீபம் ஆக்கிக் கொண்டான், திசையெங்கும் அவனே விரிந்து கொண்டான். தேடும் போதெங்கோ ஒளிந்து கொண்டான், வாடும் போதெங்கும் அவனானான். நடக்கையில் தொடரும் நிழலானான், நின்ற போதவனே நானானான். சிவோகம் 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 சிவோகம். இன்பமும் துன்பமும் இனி இல்லை, இரவு பகல் உறவும் பகையும் இல்லை. இன்பமும் துன்பமும் இனி இல்லை, இரவு பகல் உறவும் பகையும் இல்லை. என் மனம் வாழ்வது சிவன் எல்லை, அவன் அன்றி வேறேதோ எனக்கில்லை. நதியிலே நகரும் மலர் போலே, காற்றிலே தவழும் முகில் போலே. விதியின்றி மதியின் சதியின்றி, வீதியில் அவன் நிழலாய் விழுந்தேன். அதோ அந்த மலையில் இருக்கின்றான், இதோ எந்தன் எதிரில் சிரிக்கின்றான். அதோ அங்கே மழையாய் வருகின்றான், இதோ என் மனதில் தெரிகின்றான். சிவோகம் 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 சிவோகம். வணக்கம். பிரதோஷ காலம். முதலில் சிவனை வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் இசைக்கவியை கேளுங்கள் தொடர் நிகழ்ச்சியின் 6வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம், மிகுந்த பெருமை அடைகிறோம். ஒவ்வொரு முறையும் என் அருகிலே அமர்ந்து என்னோடு உரையாடி என் கவிதைகளை தூண்டிவிட்டு என் பாடல்களை பற்றி பேசுபவர் ஒருவர் வந்து கொண்டே இருப்பார். இந்த முறை வந்திருப்பவரை நான் அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. என் மகனை அறிமுகம் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் இனிய விந்தை என்னவென்றால், என் தம்பியை நான் யாருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை. இன்னாருடைய அண்ணன் என்று வேண்டுமானால் என்னை அறிமுகம் செய்து கொண்டார். ஒரு வார்த்தையில் என் அருமை தம்பி வீரமணி ராஜுவை பற்றி சொல்ல வேண்டுமானால், தேசபக்தி, தெய்வ பக்தி, தமிழ் ஆர்வம், தமிழ் பக்தி, இந்த மூன்றும் கலந்த ஒரு இதயம் ராஜுவுடைய இதயம். புதிய ஆத்திச்சூடியில் மகாகவி பாரதியார் நேர்பட பேசு, இதை விட நேர்பட பேச முடியாது, போதும் போதும்பா போதும்பா அப்படி நாங்கள் வந்து கெஞ்சது. நேர்பட பேசு, மையப்புடை, இதெல்லாம் வந்து ராஜு மனதில் வைத்துக்கொண்டு பாரதி எழுதியது போல் எனக்கு தோன்றும். தன்னுடைய வெண்கல குரலால் அவர் எத்தனையோ நாடுகளில் நம்முடைய பக்தியை பரப்பி வந்திருக்கிறார்.
தொடர்ந்து அந்த பணி நடந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு நம்ம கவனிக்க தவறிவிடக்கூடாது. இன்றைக்கே, அதாவது நம்ம எதையுமே நாளைக்குத்தான் புரிந்து கொள்வோம் அல்லது நாளை மறுநாள் தான் அங்கீகரிப்போம் என்று இருக்கின்ற தமிழ்நாட்டுக்கே பிரத்யேகமான பரிதாபகரமான நிலையை நாம் கொஞ்சம் மாற்றி இன்றைக்கே நம்மோடு இருப்பவர்களை, அவர்களுடைய சிறப்புகளை மனமாற கொண்டாட வேண்டும் என்பதுதான். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய சந்ததியினர், உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் இந்த பக்தி பாடல்கள் இவற்றையெல்லாம் ஆராயும் பொழுது யார் வேறு எவருக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பை வீரமணி ராஜுவுக்கு அந்த வரும் தலைமுறையினர் அளிப்பார்கள். அது என்னவென்றால் உண்மையான தமிழ் குரல், தமிழ் உச்சரிப்பு. இதுதான் தமிழ், இப்படித்தான் தமிழ் இசைக்கப்பட வேண்டும் என்பதாக இருக்கக்கூடிய ஒரு குரலுக்கு சொந்தக்காரராக விளங்கும் என்னுடைய அன்பு தம்பியை உங்கள் அனைவருடைய வளமான கரவொலியோடு வருக என்று வரவேற்கிறேன். இனி நீங்களும் நானும் வீரமணி ராஜுவின் வசம். ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. நான் இது என்னோட மருந்து, அதனால உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப அழகாக சொன்னார், நேர்பட பேசு அப்படின்னு. எனக்கு அது ஒரு கெட்ட பேரும் உண்டு ஃபீல்டில். ஆமாம், எனக்கு பலமோ தான் பலவீனமோ தான். ஏன்னா நான் இந்த நேரம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னா என் பையனாக இருந்தாலும் சரி, நேரம் சொல்லிடுறது. சொல்லிட்டோன்னா அந்த இஷ்யூ அன்னையோட முடிஞ்சிடும். நாளைக்கு இந்த உள்ளே வச்சுட்டு ரமண சாரை பற்றி பின்னாடி பேசி அது பழக்கமும் இல்லை. அதை எங்கள் வீரமணி சித்தப்பா ரொம்ப அழகாக சொல்லுவார். எங்கள் ஐயாக்கெல்லாம் தெரியும், கிருஷ்ணன் சாருக்கெல்லாம் தெரியாது. இல்லை, ஒரு ட்ராமாவை பார்த்து, நான் என்ன ட்ராமான்னு சொல்லலை, ஒரு ட்ராமாவை பார்த்துட்டு நேர்பட பேசாதான். இப்போது இந்த மேட்ரே இல்லாமல் இப்போ அங்கேன்னு கொடுத்துருக்கார் ரமணன். ஒரு நாடகத்துக்கு போகிறார். அவர் கச்சேரி இல்லைன்னா ட்ராமா தான், உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா உபன்யாசம். எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். ஒரு ட்ராமாவுக்கு போகிறார். ட்ராமாவில் போய் இன்டர்வெல்லில் போய் சும்மா இல்லாமல் அந்த சீன் ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குடா, டே அதை கொஞ்சம் கட் பண்ணால் போர் அடிக்காமல் இருக்கும்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு வரார். அவர் பின்னாடியே நானும் வரேன். ஆனால் அப்போது நான் அவரோட பையன் தெரியாது. அந்த ட்ராமா ட்ரிப்பில் ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறாரு டைரெக்டாக வீரமணி போனதுக்கப்புறம். ஆமாம், இவர் கூட தான் கச்சேரியில் ஐயப்பா ஐயப்பான்னு 2 வாட்டி பாடுறதுக்கு 6 வாட்டி பாடுறாரு, அதை நம்ம ஏதாவது சொல்கிறோமா அப்படின்னு சொன்னார். இது ஒரு ட்ராமாவில் வந்த கமெண்ட்டு. அதான் இந்த நேர்பட பேசுன்றதுக்காக. அதுக்கப்புறம் அவன் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு முதல்ல ரமணன்ட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நான் பாட்டுக்கு ஏதோ பாடின்னு இருக்கேன் கோயிலில் போய். இந்த இசைக்கவியை கேளுங்கள்ன்ற நிகழ்ச்சிக்கு என்ன செலக்ட் பண்ண காரணம் என்ன? எனக்கு இந்த கரகாட்டக்காரன் கேள்வி மாதிரி. ஆனால் இந்த கேள்வி ஏன் என்னை பார்த்து கேட்டேன்னு கேட்பாங்க. அது மாதிரி உண்மையிலே நான் ரமணன் இந்த கேள்விக்கான பதில் இந்த அவைக்கு அவசியம். அதனால் நான் சொல்லுகிறேன். அதாவது ராஜுவை ரசிகர்களுக்கு பாடகராக தெரியும், அபிஷேகுக்கு அப்பாவாக தெரியும், பேர குழந்தைகளுக்கு தாத்தாவாக தெரியும். ஆனால் எனக்கு பராசக்தி கொடுத்திருக்கின்ற ஒரு வரம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவர்களே கூட அடையாளம் கண்டுகொள்ளாத சிறப்புகளை என்னால் தரிசிக்க முடியும். எனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய வரம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சிறப்பு, அதுவும் அடிப்படையாக இருக்கக்கூடிய சிறப்பு, இவற்றை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டு. அதுதான். அப்போது எதற்காக அப்படி பராசக்தி ஏற்பட, நல்லதையே பார்த்து நம்ம நம்முடைய பண்புகளை வளர்த்து கொள்ளணும், நம்முடைய அழுக்குகளை கழுவி கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு ஃபெக்கல்டி கொடுத்துருக்குறான்னு வைங்க. அதில் முக்கியமாக நான் ராஜு கிட்ட பார்க்குறதுனா ரசனை, அருமையான ரசனை. அதாவது வெறுமை பாட்டு மட்டும் பாடுறதா இருந்தால் இவ்வளோ காலம் தொடர்ந்து அதுவும் இந்த ஸ்தாயியில் பாட முடியாது. ராஜு பாடக்கூடிய அந்த ஸ்தாயியில், அது என்னப்பா 2 3 என்ன சொல்லு, சரி, அந்த ஸ்தாயில பாட முடியாது. முதல்ல ராஜு அருள் பெற்றவன். அந்த குடும்பத்துக்கே ஒரு அனுகிரகம் இருக்கு. அந்த அனுகிரகம் தொடரும்.
பரம்பரையாக அது தொடரும். அதனால் அவர் அருள் பெற்றவர் என்பதை நான் அழகாக அறிவேன். அவர் தள்ளி இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் காட்சிகளை பார்க்கறதுக்கு. இந்த ஒரு ஆப்டிமம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அது இரண்டாவது, அவருடைய ரசனை, நல்ல கவிதையை ரசிக்கக்கூடிய மனம் உள்ளவர். மூன்றாவது, ஒரு விஷயம் புரியலைன்னா ஒருபோதும் புரிஞ்சதுங்கிற பாசாங்கு செய்ய தெரியாத குழந்தை உள்ளம் ராஜுவுடையது. புரியலைன்னா புரியல தான், இது என்னன்னு சொல்லி கேட்பார். ஒரு குழந்தையினுடைய ஆர்வம், தெய்வத்தினுடைய அருள், கவிதையிலும் இசையிலே தோய்ந்த இதயம், கவிதையிலே ரசனை, இவையெல்லாம் கலந்திருக்கிற ஒருவரை, அதுவும் என் தம்பியாகவும் இருக்கக்கூடிய ஒருவரை நான் கூப்பிடாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வேறையாக இருக்கக்கூடிய, இது என்னுடைய உரிமை. ரொம்ப சந்தோஷம். அதில் இந்த 4 பாயிண்டில் 3வது பாயிண்ட், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறது. அது இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது. ஆமாம், எனக்கு புரியாத விஷயங்கள்லாம் நான் ஒன்றும் பெரிய கவிஞர் இல்லை. ஏன்னா நான் கச்சேரியில் பாடும்போது என்னோட எய்ம், வீரமணி அப்பா அடிக்கடி சொல்லுவார், மக்களுக்கு போய் சேர்றது உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மக்களுக்கு போய் சேரக்கூடியது ஜனரஞ்சகமாக போய் சேரணும்னு சொல்லுவார். அதில் ஒரு விஷயம் அவர் அதில் ஜெயிச்சார். அதில் ரொம்ப இலக்கியத்தரமான பாடல்களை சீடியில் சேர்க்க மாட்டார் அவர். நான் ஒரு வாட்டி சொன்னேன், இது ஏன் இந்த பாட்டை சேர்க்கல, ஏன் பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு. இல்லைடா நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டார் ரெக்கார்டிங் போது. எனக்கு புரியல. அப்போ இல்லை, நீ கவிஞர்கிட்ட போய் பாட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த இன்சிடெண்ட் இங்கே பகிர்ந்துக்கிறதுல, அதுவும் இது மாதிரி கவிதை கேளுகளில் அதை பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். கவிஞர்கிட்ட பாட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். கவிஞர்கிட்ட பாட்டு வாங்கன்னு சொல்லும்பொழுது எனக்கு அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒரு நல்ல ரசிகனாக இருந்தால் தான் அவன் நல்ல கலைஞனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். எம்எஸ்வி என்ன தெரியுமா சொல்லுவார், யாரோ பாடம் வந்தால் கூட, ஐயோ டிஎம்எஸ் பாட்டு போய் கேட்டுவாயா, யாரோ பக்தி பாடல் பாடம் வந்தால் சீர்காழி பாட்டை போய் கேட்டுவாயா. எம்எஸ்வி என் பாட்டை கேளுன்னு சொன்னதே கிடையாது இது வரைக்கும். டிஎம்எஸ் பாட்டு கேளியா, சீர்காழி பாட்டை கேளியா, அவங்களாம் எப்படி பாடுறாங்கன்னு கேளியா, அவங்க தமிழ் எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு பாரியா. ஏன்னா இவர் சொன்னதுக்கு ஏற்றாலும் நான் பதில் சொல்லணும்ல. சொல்லிவிட்டு ஒரு வாட்டி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதுகிறாரு அப்பாவுக்கு ஐயப்பன் பாட்டு. இவர் என்ன சொன்னார், நான் அப்போல்லாம் ஒரு கேசட்டில் தான் பாட்டு கொடுப்பாரு. கவிஞர்கிட்ட கொடுத்தாச்சு பாட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே. ஆனால் 15ஆம் தேதி HMB, அப்போ இந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அங்கே HMB கீழே, அங்கே தான் ரெக்கார்டிங் தியேட்டர், ரகு சார் தான் ரெக்கார்ட் பண்ணுவார். அப்பப்போ பாட்டு கொடுத்து வாங்குறது தான். இவர் என்ன சொன்னார், நீ ரெக்கார்டிங் நான் கவிஞர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு கவிஞர் ரெடி பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணார், கவிஞருக்கு ஒரு கவரையும் கொடுத்து அது உள்ள ரூபாயை வச்சு கவிஞருக்கு ஒரு கவர் கொடுத்துட்டு நீ கவிஞர்கிட்ட போய் பாட்டை வாங்கிட்டு வந்துட்டார். ரெடியாக வச்சு பாடுறா, போனோன்னே வாங்கிட்டு. நான் நேராக இந்த கண்ணதாசன் பதிப்பகம் கார்த்தால அவர் ஒரு டாக்ஸி ஒன்று வச்சுருப்பார். கார்த்தால கிளம்பி ராத்திரி வரைக்கும் ஒரு டாக்ஸி என்கேஜ் பண்ணி, அந்த டாக்ஸியில் நான் சொல்லாமல் இந்த மேட்ரு சொல்லுங்கள். போயிட்டு அவர் வீட்டுக்கு போகிறேன். 9 மணிக்கு இங்கே கால் ஷீட் ஆரம்பித்தாச்சு, அப்பா பாட ஆரம்பித்தாச்சு. அப்போல்லாம் டைரக்ட் லைவ் ரெக்கார்டிங் ஆர்கெஸ்ட்ராவோட. நான் பாட்டு வாங்க போகிறேன், ஒரு கதவை தட்டுறேன், கதவு யாருமே திறக்கல. ஒரு 10 மணி இருக்கும், ஒரு அரை மணி நேரம் அங்கே நிற்கிறேன். அப்புறம் கதவை திறந்தாங்க. இது மாதிரி நான் வீரமணி சார் வந்திருக்கேன், பாட்டு வேணும். கொஞ்சம் இருங்க நான் கூப்பிட்றேன்னு சொல்லி அவரோட சன் போய் கூட்டின்னு வந்தார். லுங்கி கட்டுன்னு வர்றார். ஐயோ வீரமணி பாட்டு கொடுத்தாண்டா, அது எங்கேயோ அந்த கேசட்டை வச்சுட்டானே, மறந்து போயிட்டேன். இன்றைக்கி ரெக்கார்டிங்? இன்றைக்கா? ஆமாம் இன்றைக்கி தான் ரெக்கார்டிங். ஸ்டுடியோக்கு போயிட்டான். அவன் போயாச்சு. ஒன்று பண்ணேன், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காரு வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போனார். சரி, நான் நினச்சேன் பாட்டு எடுத்துன்னு வராரா இல்லை அந்த கேசட்டை தேடி எடுத்துன்னு வராரா நமக்கு தெரியாது. உள்ளே போனாலும் 1 மணி நேரம் ஆளை காணும். சரி, என்னால் அது ரெக்கார்டிங் அங்கே போயிட்டுருக்கு. அப்போ செல்ஃபோன் கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது. சரி, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். வந்தார், ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அந்த பட்டு வேஷ்டி கட்டிட்டு அந்த பனியன் போட்டு அந்த தாயத்தை போட்டு செயின் ஒன்று போட்டிருப்பார். அவர் பிரம்மாண்டமாக வந்தார். டேய் நீ பாடுவியா அப்படின்னு கேட்டான். அவர் எதற்கு அவர் டிஎம்எஸ் பாட்டு சீர்காழி பாட்டெலாம் கேட்டவர். நம்ம பாடுவேன், சுமாராக பாடுவேன். சுமாராக பாடுவேன் இல்லை, வீரமணி இன்றைக்கி கொடுத்துருக்குற டியூன் உனக்கு தெரியுமா? தெரியும். அப்போ அதை பாடு. ஐயோ இதெல்லாம் அது சரி, அந்த டியூனை மட்டும் பண்ணால் போருமா? தனனா பாட்டணும். நீ தனனா பாடியோ ரரரா பாடியோ எதை வேணால் பாடு, உனக்கு எது வருமோ எனக்கு டியூனை பாடு.
எனக்கு வீரமணிக்கு பாட்டு கொடுக்கணும். சரி. தானனா 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 தனனா தனனனனா தனனா தானனனனா. அவ்வளோதான். நல்லா இருக்க. பல்ல இன்னொரு வாட்டி பாடு. திருப்பி பாடு. அடுத்து சொல்கிறார் சார். மார்கழி மாதம் ஊர்வலம் போகும் மக்கள் கோடி ஐயப்பா, மரகத கண்டி சந்தனம் தோன்றும் மார்புகள் கோடி ஐயப்பா. எழுதுனா அவர் என்ன பண்ணார், இப்படி பார்க்குறாரு என்ன. இந்த கடவுள் அருளால் நான் அப்போ வந்து கரஸ்பாண்டன்ஸில் பிகாம் பண்ணேன். அப்போ அப்பா கூட எக்கச்சக்கமாக கச்சேரி இருந்ததுனால இந்த கேப்பில் இந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அந்த ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கற்றுட்டு அதில் தமிழ் ஹை ஸ்பீட் பாஸ் பண்ணேன். நான் ஷார்ட் அண்டில் எழுதுகிறேன் பாட்டை. இவர் பார்க்குறாரு, இப்படி டே நீ எழுதுகிற கரெக்டு, திருப்பி பாடுவியா அப்படின்னாரு. நான் பாடிடுவேன். எதுக்கும் பல்லவி பாடிடு. ஏன்னா அவருக்கு ஒரு சந்தேகம், நான் தப்பாக படிச்சுட்டு வேணும் வீரமணிகிட்ட போய் பாடினேன். சூப்பர்ரா தன்னண்ணா தன்னண்ணா. ஆனால் அதுக்கு வார்த்தை வரல அப்படின்னு. என்ன வார்த்தை வரணும்? சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் அப்படின்னாரு. மிரண்டு போனேன். இப்போ எழுதுறா கடகடன்னு எழுதுறாரு. கடகடன்னு எழுதினேன். பாட்டை எழுதிட்டு திருப்பி பாடி காமிக்க சொன்னார். அதில் கடைசி சரணம். பார்வைக்கினிய மகர விளக்கை பார்த்தவர் கோடி ஐயப்பா, ஆயிரம் ஆயிரம் சரணங்கள் சொல்லும் பக்தர்கள் கோடி ஐயப்பா, பக்தர்கள் கோடி ஐயப்பா சரணம். பாடல ஒன்று பண்ண இது. அது என்ன ஆயிரம் ஆயிரம் சரணங்கள் சொல்லி பக்தர் கோடி ஐயப்பா வேண்டாம். கோடி கோடி சரணங்கள் சொல்லும் பக்தர்கள் கோடி ஐயப்பா. இதை முடிச்சார். முடிச்சு திருப்பி ஒரு வாட்டி பாடி காமிச்சேன். ரொம்ப சந்தோஷம்டா, எனக்கு வேலை வாங்கினது நீ தான். எனக்கு அந்த பாட்டை மட்டும் கரெக்டாக எழுதி கொடுத்துரு, வீரமணிக்கு தப்பாக பாட்டு போகிறான் அப்படின்னாரு. அன்றைக்கி ஒரு கவரை கொடுத்த அவர்கிட்ட. பயங்கர கோவம் வந்துட்டு அவருக்கு. கவரை திருப்பி என்கிட்டே கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நான் வீரமணிகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டார். நான் ரெக்கார்டிங் தேட்டருக்கு வந்தாச்சு. இவர் பாட்டுக்காக வெயிட்டிங். நான் கொடுக்குறேன். என்ன கவிஞர் பாட்டு கொடுத்தாரா? கொடுத்தாரு. இந்த கவரையும் திருப்பி கொடுத்தேன். கவரை கொடுத்து, ஏன்டா கவர் வாங்கலையா கவிஞர்? இல்லை திருப்பி கொடுத்துட்டாரு. ஒரு மாதிரி அவன் என்ன எனக்கு கவர் கொடுக்குறதுன்ற மாதிரி கொடுத்துட்டாரு. நீ மற்றதெல்லாம் நீ பேசிக்கோங்க. நைட் என்ன பண்ணிட்டாரு, 9 மணிக்கு ரெக்கார்டிங்க்கு வந்துட்டார் இந்த பாட்டை கேட்குறதுக்கு. பாட்டை கேட்டு வீரமணி அப்போ கூப்பிட்டு, ஏய் நீ உருப்படியாக ஒரு காரியம் பண்ணடா, அவனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்த பாரு, அதான் சூப்பர். அந்த அவன் என் பாட்டை அவன் ஷார்ட்டர்லேயே எழுதி அழகாக பாட்டான். அந்த பாட்டு நானும் கேட்டேன், தப்பு இல்லாமல் இருக்குது. அந்த கவர் எதை கொடுத்து நீ என்ன எனக்கு கவர் கொடுக்குறது? அந்த கவர் அவன் பிள்ளை கொடுறான். கவரை வாங்கி அந்த கவரை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். நான் வாங்கின பெரிய அமௌண்ட்டு. கவரை பிரித்து பார்க்குறேன், 1500 இருந்தது அதில். சரி, அதுக்கப்புறம் அவர் திருப்பி என்கிட்ட தப்பா வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த கவிதை ரசிப்பு என்று சொன்னார். இதில் எனக்கு இவர் கவிதை மேலே ஒரு தீராத காதல் உண்டு. இது வந்து நான் இதுவும் நேர்பட பேசுதான். இது வந்து இந்த எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கோ அவரை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்கோன விஷயம் இல்லை, சத்தியமாக. ஏன்னா நான் சிங்கப்பூர் கச்சேரிக்கு போன போது அவர் எனக்கு தமிழ் தெரிஞ்சவங்க உங்களோட வேணும் அப்படின்னாங்க. நான் யாரையுமே யோசிக்கலை. எனக்கு ஞாபகம் வந்தது இசைக்கவி மட்டும்தான். ஆனால் நீங்கள் சிங்கப்பூர் வரணுன்னா வரேன்னாரு, போயிட்டோம். அந்த கர்ணன் பாட்டு, மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், நான் ஒரே ஒரு சின்ன கிளிப்பு வச்சுருக்கேன், அந்த கிளிப்பு முடிச்சுட்டு பாட்டுக்கு போவோம்னார். எப்போது நாங்கள் ஃப்ளைட்டில் பேசிட்டு வரணும்ல. சரி என்னென்னா அது இல்லை, அது அங்கே வச்சு போனார். சத்தியமாக சொல்கிறேன், அந்த மரணத்தை எண்ணி பாட்டுக்கு எனக்கு கிடைச்ச கிளாப்ஸை விட ரமணன் சாரோட அந்த கவிதைக்கு கிடைச்ச கிளாப்ஸ் இருக்குது பாருங்கள் சிங்கப்பூரில். அதுவும் சிங்கப்பூரில் என்ன ஒரு கைத்தட்டல். அப்போது அந்த பாட்டுக்கு ஹைப் கிடைச்சது வந்து ரமணனோட கவிதையால் கிடைச்சிது அந்த பாட்டு. ஸோ இப்போது இசைக்கவியை கேளுங்கள்னும் போது இந்த நிகழ்ச்சியை ஒத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சமயத்தில் ஒரு பயமாகவும் இருந்தது. ஏன்னா அவர் கவிதையை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நமக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியாது. ஆனால்
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனரஞ்சகமாக மக்களுக்கு கொடுக்கணுன்றது ஆசை. அதில் இவர் கவிதைகள் நான் ரொம்ப ரசித்து அதில் இன்னைக்கு பிரதோஷமாக வேறு இருக்கிறதுனால நான் அடிக்கடி ரெக்கார்டிங்காக பாட்டு வாங்குறது உண்டு. பாட்டு வாங்குறதுனா எழுதி வாங்குறது உண்டு. சரியாக பாடலன்னா பாட்டு வாங்கி போட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு அற்புதமான பாடலை இப்போ சமீபத்தில், ஏன்னா அதை நான் சொல்லி ஆகணும், ஏன்னா அவர் சொல்ல மாட்டார் எப்போவுமே. இந்த நிறைய கூடம் தழும்பாதுன்ற மாதிரி ரமணன் வந்து நான் இது பண்ணேன், அதை பண்ணேன், அந்த ப்ரோக்ராம் நீ இதை பண்ணியிருக்கேன், இந்த ப்ரோக்ராம் நீ இதை பண்ணேன் சொல்லவே மாட்டார். அண்ணா எப்படி அந்த ப்ரோக்ராம் போச்சு, அண்ணா ஃபஸ்ட் கிளாஸாக போச்சுண்ணா அப்படின்னுவார். அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் எப்படின்னா போச்சு, சுமாராக போச்சுண்ணா. யாருமே தன்னோட ப்ரோக்ராம் வந்து சுமாராக போச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தைரியமும் கிடையாது, பலமும் கிடையாது. ஆனால் ரமணன் சொல்லுவார், ஏன்னா உண்மையாக நடந்ததாக சொல்வதிலே எனக்கு ரமணன் சார் மேலே ஒரு தனி அன்பு உண்டு, பாசம் உண்டு. யார் பாடினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, தன்னோட ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, நல்லா இல்லை சுமாராக தான் போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அப்போது இந்த இலங்கையில் ஏறாவூர்னு ஒரு ஊர் இருக்குது மட்டக்களப்பில். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு சிடி பண்ணியிருந்தோம். அவங்க பண்ண சொன்னாங்க, இந்த ஆடி போகிற தண்ணிக்கு ரிலீஸ் சிலோனில், அதுக்காக அங்கே நிகழ்ச்சி இருக்குது. அப்போ எனக்கு அதில் ஒரு பாட்டு வேணும். எனக்கு பத்ரகாளி மேல் மிக பிரியமுள்ள, அதாவது நான் பக்தி உள்ளன்னு சொல்ல மாட்டேன், இந்த பராசக்தியை அக்கு வேறா ஆணி வேறா பார்த்ததில் எனக்கு பாரதிக்கு பிறகு இதை மாதிரி பராசக்திகிட்ட இது ஓஹோன்னு பராசக்தி சொல்கிறது, அதே சமயத்தில் குழந்த மாதிரி பராசக்தி சொல்கிறது, இதை மாதிரி பராசக்தி எல்லா ஆங்கிள்லையும் பார்த்த ஒரே கவிஞர் பாரதிக்கு பிறகு நான் பார்க்கின்ற ஒரே கவிஞர் என்னுடைய இசைக்கவி மட்டும்தான் என்பதை நான் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா அவர் என்ன நான் திருப்பி சொல்கிறேன், அவரை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்கு இல்லை. அவர் இந்த கவிதையில் ஒரு பாட்டை எழுதியிருக்காரு. என்ன அருமையான பாட்டு அப்படின்னா, ஒரு பராசக்தியோட அந்த பாட்டு கேட்டபோது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது. அந்த பாட்டில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. கச்சேரியில் பாடுறதுக்கு முன்னாடி அதை கிளியர் பண்ணுறேன், கச்சேரியில் எவ்வளோ சந்தோஷமாக பாடுவேன். அந்த பராசக்தி பாட்டில் பராசக்தி யார், ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியும் காமிச்சு, அதே பராசக்தியை சின்ன குழந்தை மாதிரி இந்த பாலா திரிபுர சுந்தரி மாதிரி அந்த ஒரே பாட்டில் அந்த பராசக்தியோட வித்தியாசமான ஆங்கிள் காமிச்சு அந்த பாட்டு பின்னாடி பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ பண்ணலாம். இப்போ இந்த ஆரம்பம் ரொம்ப அற்புதமான பாட்டு சார். நீங்கள்லாம் அதுவும் உங்களோட மாதிரி பெரிய பெரிய ரசிகர்கள், இது வந்து அங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் சாதாரணமான நபராக நான் கருதவில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 100 கவிஞர்கள் இருக்கிறீர்கள். அதனால தான் இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் சாதாரணமான விஷயம் இல்லை. கண்ணங்கருத்த விழி காலம் நடுங்கும் விழி, கண்ணங்கருத்த விழி காலம் நடுங்கும் விழி, பெண்ணாம் பெரிய விழி பேச்ச நிறுத்தும் விழி, உள்ளோந்தொலைக்கும் விழி உசுரையெல்லாம் பேக்கும் விழி, உள்ளோந்தொலைக்கும் விழி உசிரையெல்லாம் பேக்கும் விழி, வழிய மறிச்ச விழி வாழ்வெல்லாம், என்ன அழகு, வழிய மறிச்ச விழி வாழ்வெல்லாம் கேட்கும் விழி, ஆத்தா மாரியாத்தா கொஞ்சம் அசந்த வேளையிலே என்ன பார்த்தா, ஆத்தா மாரியாத்தா கொஞ்சம் அசந்த வேளையிலே என்ன பார்த்தா. இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்று உண்டு. எனக்கு இந்த கவிதையை பார்த்து படித்தோன்னா தான் ஞாபகம் வந்தது. வாரியார் சொல்லுவார் அடிக்கடி. வாரியார்கிட்ட வந்து ஒரு பங்குனி உத்தரும் போது அவர் நான் அந்த பாட்டை ஃபுல்லாக பாட போகிறேன். இந்த கதையை சொல்லிட்டு போனால் அந்த பாட்டை நீங்கள் ரொம்ப ரசிக்கலாம். வாரியார் வந்து பங்குனி உத்தரும் போது ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். நடுவில் இந்த முருகனை வேண்டினா கஷ்டமாக இருக்காதுன்னா, ஒன்றும் ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்கிறார் வாரியார். நடுவில் தைரியமாக ஒரு ஆள் 1500 2000 பேர் உட்காந்துருக்காங்க. நடுவில் ஒரு ஆள் எழுந்து கேட்குறான் வாரியார் தைரியமாக. அவன் படிக்காதவன். சாமி சும்மா கதை அடிக்காது சாமி, நானும் முருகன் டெய்லி முருகனுக்கு பூஜை பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு இருக்கிற வருமானத்தில் முருகனுக்கு பூ வாங்கி போடுறேன், அவன் என்னை பார்க்கக்கூட இல்லை சாமி திரும்பி அப்படின்னு சொன்னான்.
வாரியார் நாங்கள்லாம் பயந்து போய் உட்காந்துருக்கோம். வாரியாராக திட்டுவோம், ஆர்கனைசர் ஏதாவது போய் தூக்கி போடி அவனை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. வாரியார் என்ன தெரியுமா பண்ணார்? ஓ நீங்கள் வாயா அப்படின்னார். அவனும் வாரியார் கூப்பிட்டாரு, கடகடன்னு ஓடி வந்தான். இங்கே வந்து நின்று மேடைக்கு வாங்கினார். மேடைக்கு வந்தான். அவர் வாரியார் சின்ன பை மாதிரி பர்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அந்த பர்ஸ்லேருந்து ஒரு 500 ரூபா எடுக்கிறார். எடுத்து அவன் கையில் கொடுத்தாரு. நீ வா. ஐயோ சாமி எனக்கு காசுலாம் வேணாம் சாமி, நான் எனக்கு நிம்மதியாக கஷ்டம் இல்லாமல் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். 500 ரூபாய் கொடுத்து நீ பழனிக்கு போ, முருகனை பார்த்துட்டு வான்னார். சரி இது என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தமே இல்லாமல் சொன்னார் வாரியார். 500 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. அவன் வாங்கி நான் என்றைக்கு சாமி முருகனை பார்க்க போனோம்? இந்த வாரம் போயிட்டு வாங்கினார். போயிட்டு வந்துட்டான். போயிட்டு வந்துட்டு திருப்பி வாரியார் கதைக்கு வரான். 10 நாள் வாரியார் உபன்யாசம் நடக்கிறது. 2 நாளில் மதுரையிலேருந்து போயிட்டு வந்துட்டான் பழனிக்கு. திருப்பி அந்த ஆள் எழுந்திருக்கிறான்னா, சாமி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சாமி. என்னையா பிரயோஜனம் இல்லை? முருகன் நான் காசு கொடுத்தேன்ல, பழனிக்கு போனியா இல்லையா? எல்லாம் போனேன் பழனிக்கு போனேன், பஸ்ஸு பிடிச்சி போனேன், எல்லாம் முருகனை பார்த்தேன். என்னையாச்சு? பயங்கர கூட்டம் சாமி, நம்மளை எங்கே பார்க்க விட்டாங்க, நான் பின்னாடி நில்லுந்தேன்னா. வாரியார் கூப்பிட்டாரான் நீ வா மேலே வா அப்படின்னு. மேலே வந்தோன்னே வாரியார் அவனை நமஸ்காரம் பண்ணுறாரான். அவன் ஆடி போயிட்டான். ஐயோ நீங்கள் போய் எனக்கு நமஸ்காரம் பண்ணுறதான்னு. வாரியார் ஒன்று சொன்னாரான், உடம்பெல்லாம் சிலுத்து போனாரான். முன்னாடி நிற்கிறவங்க சாமியை பார்ப்பாங்க, பின்னாடி நிற்கிறவங்களை சாமி பார்க்கும்னா. முன்னாடி நிற்கிறவங்க சாமியை பார்ப்பாங்க, ஆனால் சாமி யாரை தெரியுமா பார்க்கும்? பின்னாடி நிற்கிறவங்க தான் பார்க்கும். அதனால் முருகன் வந்து அவங்களெல்லாம் பார்க்கல, ஒன்றை தானே பார்த்துருக்கான், அதனால் இந்த நமஸ்காரம் உனக்குடான்னா. அது மாதிரி இந்த பாட்டில் ஆத்தா மாரியாத்தா கொஞ்சம் அசந்த வேளையிலே என்ன பார்த்தா அப்படின்னா என்ன? நீ பக்தியோட அம்மாவையோ முருகனையோ ஐயப்பனையோ கூப்பிட்டா சத்தியமாக நீ அவங்கள பார்க்க வேண்டாம், பகவான் ஒன்றை பார்ப்பான்டான்னு ஒரு அற்புதமான விஷயம் சார். நான் பார்க்கிறேன் என்னும் மடமை இனி இல்லை, என்னை நீ பார்க்கும் நினைவு போதும். நான் பார்க்கிறேன் என்னும் மடமை இனி இல்லை, என்னை நீ பார்க்கும் நினைவு போதும். தூக்கமா மயக்கிருவா, துக்கமா கலக்கிருவா, தூக்கமா மயக்கிருவா, துக்கமா கலக்கிருவா, ஏக்கமாய் எங்க வப்பா, எடையில தேங்க வப்பா, பசியாய் எரிச்சிருப்பா, பல சோறா தனிச்சிருப்பா, பார்க்கிறது அத்தனையும் பல முகமா சிரிச்சிருப்பா. ஆத்தா மாரியாத்தா ஒரு சொப்பனத்து வாசலிலே என்ன பார்த்தா. ரொம்ப அற்புதமான, நான் இந்த கச்சேரியெல்லாம் பாட போகிறேன் அவரோட பர்மிஷனோட. பர்மிஷன் பாட்டு வெளில வந்து அப்புறம் நம்ம சொந்தம் இல்லை. அதே மாதிரி இப்போது பராசக்தி எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தார் அப்படின்னு சொன்னேன். அடுத்த பேரால வச்சார். பராசக்தியோட கை, அருளை வாரி வழங்கும் கை, நம்மை அணைக்கின்ற கை, தாய் போன்ற கை, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே ரமணனோட பார்வையில் வித்தியாசமான ஒரு பராசக்தி. இடிய போடச்ச கை, இழந்த பொறுக்குங்கை, இடிய போடச்ச கை, இழந்த பொறுக்குங்கை, முடிய பிரிச்சகை, முத்தாக இறக்குங்கை, முதலையும் முடிவையும் மூர்க்கமா எரியுங்கை, மூலையில அழுதவன முழுசாணச்ச கை, மூலையில அழுதவன முழுசாணச்ச கை. ஆத்தா மாரியாத்தா கிறங்கி கிருக்கையிலே, தலை கிறங்கி கிருக்கையிலே என்ன பார்த்தா. இது பராசக்தியோட கையை அப்படியும் பண்ணோம் இப்படியும் பண்ணுன்ற மாதிரி. கொட்டி கொடுக்கும் கொட்டி கெடுக்கும் கொத்து மலர்கரத்தா. இது நான் ரொம்ப, எனக்கு இதில் ஒரே ஒரு சந்தேகம் இந்த சரணத்தில் தான். பாவம் என்னும் புண்ணியம் என்னும் அது புரிஞ்சு போச்சு. பாலாக பொழிவாளா
தேவைக்கு கொடுப்பாளாம். ஓகே, தேவையெல்லாம் கெடுப்பாளாம். சரி, தேவைக்கு கொடுப்பாளாம்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன தேவையெல்லாம் கெடுப்பாளாம்? உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பா, அது வரைக்கும். அதுக்கப்புறம் அவளை தவிர வேற எதுவும் தேவைப்படக்கூடாதுங்கிற பக்குவ நிலை வரும். அப்போ வரும்போது அதுக்கு குறுக்க இருக்கிற எந்த தேவையும் அதை வந்து நமக்கு நிறைவேற்றணும். இப்போ புரிஞ்சுனா தைரியமா பாடலாம்ல. தேவைக்கு கொடுப்பாளா, தேவையெல்லாம் கெடுப்பாளா, தன்னையே நினைச்சவன. அதாவது இப்போ அந்த நான் சரியா கவிதையை படிக்கலையோன்னு தோணுது எனக்கு. சரியா நினைச்சவன தழுவி தழுவி முகப்பாளா, உன்ன உன்ன மலையருவி உள்ளத்துல சிட்டுக்குருவி. அங்கதான் உன்ன உன்ன மலையருவி உற்று பார்க்க உற்று பார்க்க. ஓ உன்ன, நான் எப்படி நினைச்சுன்னா சரி உன்ன 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 உன்னதான் உன்ன உன்ன ஒன்ன ஒன்ன அப்படி. அதாவது தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய அருள் பிரவாகம் பராசக்தி என்பது. நீ எவ்வளவு ஆராய்ச்சி செய்தாலும் அது அருள் பொழிந்து கொண்டே தான். ஒன்ன உன்ன மலையருவி உள்ளுக்குள்ள சிட்டுக்குருவி. அதாவது பராசக்தி எந்த நேரத்திலும் பக்தியோடு கூப்பிட்டால் ஓடி வந்து காக்கின்ற அன்னை என்பதை இந்த பாடலை விட ஒரு சுருக்கமாக ஒரு ஜனரஞ்சகமாக சொல்ல முடியாது சார். ரொம்ப ரொம்ப அற்புதமான கவிதை. ரொம்ப எங்கள் கச்சேரியில் இந்த பாட்டை கொடுத்தமைக்கு எங்கள் கோடான கோடி ரசிகர்கள் சார்பில் எங்கள் நன்றி. எப்போ கொடுத்தாச்சு. அந்த பாட்டு பிறக்கும் போதே அது உங்கள் கச்சேரிக்கானதுன்னு பராசக்தியினுடைய கச்சேரி. அப்புறம் அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பாட்டு, நிறைய சந்தேகம் இந்த பாட்டில் வந்தது எனக்கு. மூச்சு என்னும் வெள்ளத்திலே முன்னாம படகு விட்டு. முன்னாமம்னா என்ன? அதான் சார் பீஜாட்சரம். ஒரு பெயருக்கு முன்பு இருப்பது முன் நாமம். நாமத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய ஓம் இருக்கு. ஓம், ஹ்ரீம், ஸ்ரீம் எல்லாம், கிளீம் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு தனி அர்த்தம் கிடையாது. தனி அர்த்தம் கிடையாது. மந்திர சொல்லாது. மந்திர அதான் முன் நாமம். ஒரு சொல் இருக்கு, ஒரு ஒலி இருக்கு, பொருள் கிடையாது. ஓ, அது செய்ய இன்னொன்று அழகு பாருங்க. பீஜாட்சரத்தில் என்ன அழகுனா, சொல் இருக்கு, எழுத்து இருக்கு, ஒலி இருக்கு, ஒளி இருக்கு, விளைவு இருக்கு, ஆனால் பொருள் கிடையாது. அதான் இறைவன். அந்த பீஜாட்சரம். மூச்சு என்னும் வெள்ளத்துல முன் நாம படகு விட்டு, மௌனம் என்னும் தொர சேர்த்து, ஞானம் என்னும் கரையேத்தி. பாட்டே பாடு. மூச்சு என்னும் வெள்ளத்திலே முன்னாம படகு விட்டு, மௌனம் என்னும் தொர சேர்த்து, ஞானம் என்னும் கரையேற்றி, எரி தகச்சவன இறங்கி இறங்கி எடுப்பாளாம், மாறி மாறி தெரிவாளாம், மாறாம சிரிப்பாளாம், மாறி மாறி தெரிவாளாம், மாறாம சிரிப்பாளா. ஆத்தா மாரியாத்தா இந்த ஏழை தவிக்கையிலே என்ன பார்த்தா, இந்த ஏழை தவிக்கையிலே என்ன பார்த்தா. அதாவது சாமி நம்மளை பார்க்கறதுன்னு கிருபானந்த வாரியாரோட கதைக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? ரொம்ப அற்புதமான நயம் நீ சொன்னது. நல்லா, அதாவது இந்த பாட்டு மொத்தமாக எடுத்துட்டா, ஆத்தா என்ன பார்த்தா, அவ்வளோதான். எல்லாரும் நம்ம நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லல, ஆத்தா என்ன பார்த்தா. அது போருமே, நம்ம கடவுளை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. சபரிமலையில் என்ன சொல்லுவாங்க சார், நான் 50 வாட்டி சாமி பார்த்தேன் சார். எங்கள் தந்திரி அழகாக சொல்லுவார், நீ 50 வாட்டி பார்த்தா ஐயப்பன் எவ்வளோ நேரம் ஒன்றை பார்த்தான்னு கேட்பேன். ஐயப்பன் ஒரு செகண்ட் நம்மளை பார்த்தா போதும். அந்த எங்கள் கொத்தமங்கலம் சுப்பையா அவர்கள் தான் நம்ம எங்கள் பாட்டும்போது இந்த கற்பூர நாயகியை பாட்டு பண்ணும்போது இந்த நிறைஞ்ச மனசு எல்லாம் அம்மன் ஒரு அப்பா பாடினது. அந்த பாட்டில் ஒரு வரி கொடுத்தார். ஆத்தா கருமாறி கண் பார்த்த போதும் பார்த்தா வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும். முடிச்சிட்டாரு 2 வரி. காசு பணம் வேண்டாம் அடி கருமாறி ஆத்தா, உந்தன் ஆசி ஒன்று போதும் அடி ஆதி சக்தி மாதா. அவர் கொடுத்த வரி அது அந்த பாட்டில். இந்த செல்லாத்தா பாட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க பாடுற பாடல் அது.
அந்த 2 வரி கொத்தமாக சும்மா கொடுத்தது. வேலை. காசு பணம் வேண்டாமடி கருமாரியாத்தா. சரி, காசு பணம் வேணாம், நீ ஃப்ரீயாக பாடுற கச்சேரிலாம். உந்தன் ஆசி ஒன்று போதுமடி ஆதிசக்தி மாதா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா. அது ஏன் வந்தது? அந்த ஸ்டைல், அந்த இந்த கலோக்கியல். நான் இப்போ பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பெருமையை சொல்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி இல்லை. இது எங்கள் ரமணனோட அவரும் சொல்லிட்டார், என்னோட புகழ சொல்கிறதுக்கான விஷயமும் இந்த நிகழ்ச்சி இல்லைன்ட்டார். அதுக்கு ஒரு பெரிய பக்கம் வேணும் சார். இசைக்கவியை கேளுங்கள் தான் டைட்டிலே. ஆனால் என்ன சொன்னார், நான் இசைக்கவியை கேளுங்கள் தான், ஆனால் நான் இசைக்கவி இல்லைன்ட்டார். நான் ஹீரோ இல்லை, நீ தான் ஹீரோன்னு ஒரு பழியை தூக்கி அவரோட உட்கார்றவனுக்கு சகஜமாக போடுறார் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய மனப்பக்கம் வேணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரோட கவிதையில் ஒன்று வருது, இந்த 9 வாசல் அப்படின்னு ஒரு கவிதை. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கீதையில் நம்ம கீதையோட அந்த ஜிஸ்ட் நம்ம பார்த்துருப்போம், எல்லா கேலண்டர்லேயும் பார்த்துருக்கோம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இல்லவே இல்லை அது கீதையில. அப்புறம் எது அந்த அதனால தான் சொல்ல கேலண்டரில் போட்டிருப்பாங்க கீதையோட சாரம் அப்படின்னு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அது நன்றாகவே நடக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, யாருக்கும் சந்தேகம் இல்லை, அது உண்மை. அதை இவர் ஒரு கவிதையில் வச்சார். நம்ம இன்னைக்கு நான் பெரிய ஆள், நான் பத்மஸ்ரீ, என்ன இசை கவியோட உட்காந்து சரிக்கு சமமாக கவிதையை பற்றி பேசுது, இதுக்கு ஒரு கச்சேரியை பண்ணிட்டு போனால் நமக்கு ஒரு 50,000 ரூபா கடிச்சிட்டு போயிடுண்டா போடா அப்படின்னு நினைக்கிற காலகட்டம் இது. என்னென்னா எல்லாரும் நம்ம பெரியவன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதில் ரொம்ப அழகாக வாரியார் அடிக்கடி சொல்லுவார், அது கடவுள் எதிர்க்க நான் பட்டம் கொடுக்கிறவர்களை தவறாக சொல்லவில்லை, பட்டம் வாங்குபவர்களையும் தவறாக சொல்லவில்லை, பட்டத்தையும் குறையாக சொல்லவில்லை. வாரியார் சொல்லுவார், என்ன பத்மஸ்ரீ, கலைமாமணி, டாக்டர், ஆண்டவன் முன்னாடி 10 பைசா பெறாதுன்னுவார். நான் இந்த கச்சேரியில் எல்லா கச்சேரியும் சொல்கிறேன். ஏன்னா வாரியார் என்ன சொல்கிறார், என்னோட தலையில் இதை மாணிக்க வாசகர் சொன்னாராம், நான் நல்ல பக்தன், நான் அடிக்கடி கோயிலுக்கு போகிறவன், நான் அடிக்கடி பூஜை புரஸ்காரம் பண்ணுறவன் சொல்கிறதே கர்வத்தில் சேர்த்தினாராம். ரமண பகவான் சொன்னாராம், இது என்ன நீ என்ன டெய்லி கோயிலுக்கு போகிறது பெருமையான்னு கேட்டாராம் ஒருத்தன்ட்ட. ஆமாம், நான் டெய்லி காத்தால அண்ணாமலை, காத்தால ஒரு வாட்டி கிரிவலம், சாயங்காலம் ஒரு வாட்டி கிரிவலம் வருவேன் அப்படின்னா அது பெருமையே இல்லை, அது பக்தி இல்லை, போலி ஆன்மீகம் சொன்னாராம் ரமண பகவான். அதுக்கு என்னுடைய குருநாதர் ஒரு அழகான விளக்கம் சொல்லுவார். இப்போது நம்ம தியானம் செய்கிறோம்னா அதை பார்க்கவே கூடாதுன்னு. இப்போ நீ ஒருத்தர்கிட்ட போய் நான் இன்னைக்கு பல் தேய்ச்சேன் சொல்லுவியான்னு கேட்டார். இன்னைக்கு நான் குளிச்சிட்டேன் சொல்லுவியா போய்? அது மாதிரி தான் தியானத்தை நீ கருதணும். அது சொல்லிக்கிட்டு தெரிகிற வேலை இல்லை, சொல்லாமல் உட்கார்ற வேலை. கவிதைக்கு போகுமா? 9 வாசல் பொந்துக்குள்ளே ஒன்று கொடுத்தனம், 9 வாசல் பொந்துக்குள்ளே ஒன்று குடித்தனம், அதில் ஒவ்வொரு நாளும் ஊரை வளைக்க ஓங்கும் பிரயத்தனம், கண்கள் திறந்து காவல் இருந்தும் கனவே தினம் தினம், இதில் கனவை உடனே நனவாய் ஆக்கு என கட்டளையிடும் மனம், ஒவ்வொரு கணமும் சொட்டு சொட்டாய் உயிரும் கசிகிறது, அது ஒரு நாள் ஏனோ ஒரு முடிவெடுத்து உயரே பறக்கிறது, ஒவ்வொரு கணமும் சொட்டு சொட்டாய் உயிரும் கசிகிறது, அது ஒரு நாள் ஏனோ ஒரு முடிவெடுத்து உயரே பறக்கிறது, பாம்பு கவ்விய தவளையின் வாயில் ஒரு புழு காவல் கேட்கிறது, பாம்பு கவ்விய தவளையின் வாயில் ஒரு புழு காவல் கேட்கிறது, அந்த காட்சியை கண்டு ககனத்தே ஒரு கருடன் சிரிக்கிறது, அடிமேல் அடிகள் வாங்குவதால் வரும் அயர்வு ஞானமில்லை, அடிமேல் அடிகள் வாங்குவதால் வரும் அயர்வு ஞானமில்லை, ஆனால் அடி அவமானம் அவை நேராமல் ஞானம் வருவதில்லை. சரியா இருக்கா? அடிமேல் அடிகள் வாங்குவதால் வரும் அயர்வு ஞானம் இல்லை, ஆனால் அடி அவமானம் அவை நேராமல் ஞானம் வருவதில்லை, முடிவெனச் சொல்வதும் முதலெனச் சொல்வதும் முட்டாள் கனவன்றோ, கதை முடியும் வரையில் முயல்வதே நமக்கு மூண்ட விதி அன்றோ, உயிரில் பதிந்த வரிகள் தானே உண்மைக்கு ஆதாரம், அந்த உண்மையில் ஆன்மா உருமாறுங்கால் உண்டோ சேதாரம், பயிராய் கிடந்து வானம் பார்த்தேன் பரிவு கிடைக்கவில்லை, பஞ்சமே சுகம் என தஞ்சம் புகுந்தேன் பலர்க்கும் புரியவில்லை, பயிராய் கிடந்து வானம் பார்த்தேன் பரிவு கிடைக்கவில்லை,
பஞ்சமே சுகம் என தஞ்சம் புகுந்தேன், பலர்க்கும் புரியவில்லை. களைப்பினிலே நான் கால்களை நீட்டி கவிதை பாடுகிறேன், கண்கள் உறங்கி கவிழும் போதும் கரகம் ஆடுகிறேன். களைப்பினிலே நான் கால்களை நீட்டி கவிதை பாடுகிறேன், கண்கள் உறங்கி கவிழும் போதும் கரகம் ஆடுகிறேன். திளைத்த உண்மையை கொறித்தபடி நான் தெருவில் நடக்கின்றேன், திளைத்த உண்மையை கொறித்தபடி நான் தெருவில் நடக்கின்றேன். தெரியா வண்ணம் தேரே இன்றி திசைகள் கடக்கின்றேன். எனக்கு இந்த பிரமாதம் சார், எனக்கு இந்த கேள்வி இல்லை. ஏன்னா அடியனுடைய தமிழ் அறிவுக்கு இந்த பாட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இதை விட ஜனரஞ்சயமாக உங்களால் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். எனக்கு அவ்வளோதான் தெரியாதுல்ல. இந்த 9 மாதம் டைட்டில் பார்த்தோன்னே சரி கண்டிப்பாக இது ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு சொல்லிட்டு படிக்கும்போது, உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல். அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. கேட்டுப்பார், எனக்கு ஞாபகம். எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது எழுதினேன். 9 வாசல் ஒரு படகு, என்னடி விந்த இது. 9 வாசல் ஒரு படகு, என்னடி விந்த இது. மின்னலும் இடியும் மோதும் கடலில் என்னடி பயணம் இது. தங்கமே ஏதடி துடுப்பும் இங்கு. மண்குதிர் நடந்து மானதி இறங்கி மறுக்கரை சேருமோடி. தங்கமே மண்குதிர் நடந்து மானதி இறங்கி மறுக்கரை சேருமோடி. கண் திறக்காமல் காணவே நடந்தால் காட்சி தெரியும் மூடி. மூடிக்கொண்ட கண்களில் ஒளியேதடி. 9 வாசல் ஒரு படகு, என்னடி விந்த இது. மின்னலும் இடியும் மோதும் கடலில் என்னடி பயணம் இது. தங்கமே ஏதடி துடுப்பும் இங்கு. 1974. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாம் சார். இது நீங்கள் எப்போலேருந்து இந்த கவிதை எழுதணும் அப்படின்ற ஒரு உணர்வு அது எல்லாருக்கும் வராது. இப்போ எனக்கும் ஆசை உண்டு, கவிதை எழுதணும், பாட்டு எழுதணும். நமக்கு வராது சமாச்சாரத்தை தொடரணும். அழகாக யாராவது கவிதை எழுதி கொடுத்தாங்க, அழகாக பாடிட்டு போயிடுவோம், அது சந்தோஷம். இப்போது இந்த கவிதை எழுதணுன்ற உணர்வு ஒன்று, அது ரொம்ப இந்த இயற்கையில் லயிச்சாதான், பக்தியில் லயிச்சாதான் அது கவிதை வடிவமாக வெளில வரும். நம்ம உள்ளே இருக்கிறது வெளில வருது. அப்போது உங்களுக்கு எப்படி தோணித்து, எந்த வயசில் நீங்கள் கவிதை எழுத ஆரம்பிச்சிங்க? ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம். நான் இதில் ஒரு கவிதை பார்த்தேன். இந்த வாக்கிங் போகும்போது யாராவது கவிதை எழுதுவாங்க சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் வாக்கிங் போகும்போது கவிதை எழுத டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? சார் வாக்கிங் போங்க, பட் டோன்ட் டாக், யாரோடையும் பேசாதீங்க, கையை வீசி நடந்து போங்க, வாக்கிங் போங்க. ரைட், சரி. இந்த வாக்கிங் போகிறது ஒரு விஷயம், வாக்கிங் போகும்போது எவராவது கவிதை எழுதுவானா அது ஒரு விஷயம். இந்த வாக்கிங் போகும்போது மழை வந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நானும் ரெகுலராக திருவாளர் டெல்லி கணேஷ் அவர்கள், கவிஞர் பிரைசூடர் அவர்கள், அது மாதிரி நாங்கள்லாம் இந்த சிவன் பார்க்கில் கார்த்தால 5 மணிக்கு வாக்கிங். நம்ம கேகே நகர் சிவன் பார்க்கலாம், வலசர வாகத்திலேருந்து இதுக்குன்னு வருவேன் கார்த்தால 5 மணிக்கு. இந்த வாக்கிங் முடிச்சுட்டு நாங்கள் எப்படா சரவண பவன் போய் காஃபி சாப்பிட்லான்னு நாங்கள் காத்துட்ருப்போம். நான் திருவாளர் டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு ஷூட்டிங் இல்லைன்னா வந்துடுவார் கார்த்தால, அவரோட ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸு. அப்போது ஒரு வாட்டி இந்த வாக்கிங் போகும்போது என்னால் பாட முடியாது, உங்களுக்கே தெரியும். இந்த ஓடும் ஜாக்கிங் போவோம், சில சமயம் நடக்கும்போது மூச்சு வாங்குவோம், அப்போ பாட்டெலாம் பாட முடியாது. சரி, பாட்டை பற்றி வேணால் பேசிகிட்டு இருக்கோம், அதுவும் இல்லாமல் பாட்டு சம்மந்தம் இல்லாமல் தான் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம் நானும் டெல்லி கணேஷ் சார்லாம். ஆனால் ஒரு தூரல் போடுது, தூரல் போட்டால் போருண்டா வாக்கிங் வாடா சீக்கிரம் போய் சரவண போல சூடாக காஃபி சாப்பிட்டு கிளம்பி போகலான்னு தான் தோணுமே தவிர, தூரல் போடும்போது இந்த காலார நடந்த போது ஒரு கவிதை, அது எப்படி? அது நீங்கள் உங்களோட சொந்த அனுபவமா, இல்லைன்னா நடந்து போகிறவங்கள பார்த்து நீங்கள் எழுதின கவிதையா? இல்லை இல்லை, வா நடக்க நடக்க பாதை, நம்பிக்கை தான் கீதை. நல்ல நான் விருத்த ஜாகேஸ்வர்னு ஒரு இடம் ஹிமாலயாஸில் அங்கே போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரியவரை சந்தித்தேன். நான் அவர் சந்தித்த போது அவருக்கு 113 வயசு, சீதாராம் பாபான்னு.
அவர் 2 முறை கைலாஷுக்கு நடந்து போயிட்டு வந்தவர். அதில் ஒன்று வந்து பத்ரிநாத் வழியாக நடந்து போகும், மோஸ்ட் ட்ரெச்சரஸ் ரூட், அதில் நடந்து போயிட்டு வந்தவர். என்ன அவர்கிட்ட போய் பேசுவோம், நமக்கு பாஷை ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப பெரியவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி இருந்தாலும் ரொம்ப முட்டாளாக தெரியும். அது ஒரு முயற்சி பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பான்ட்டு சும்மா இருந்தேன். டீ போட்டு கொடுத்தாரு அவர், 113 வயசு அவர், டீ போட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட கேட்ட, பாபா நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன், நான் மனசில் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னா. நடந்து கொண்டே இருந்தார். அவர் சொல்கிறது தான் அது சரி, ஏன்னா கைலாஷுக்கு வரைக்கும் நடந்து போயிட்டோம். நடந்து கொண்டே சல்தே ரகோ அப்படின்னார், ஜாக்தே ரகோன்னார், விழித்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அது அதனால் அந்த நடை என்பது கூட. இன்னொன்று, நாம் நடக்கும் பொழுது நாம் முழுக்க முழுக்க நம்முடன் இருக்கிறோம். இந்த டாக்டர் வந்து பேசாதேன்னு சொல்கிற அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். பொதுவாக ஒரு 4-5 பேரோட வாக்கிங் போகும்போது டாக்கிங் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாது, அது மாதிரி இருக்கும். நான் அதை குறை சொல்லலை, ஆனால் நான் வந்து தனியாக தான் நடக்க விரும்புவேன். எனக்கு நடை பயிற்சிக்காக இல்லை, நடை என்னோடு நான் இருப்பதற்காக, என்னோடு நான் முழுக்க முழுக்க இருக்கின்ற தருணம். எப்படி வந்து ஒரு பெண் வந்து கண்ணாடி முன்பு நிற்பதால் தான் தன்னை பார்க்கிறேன் என்று நினைத்து கொள்ளுகிறாளோ, அதுபோல நான் நடக்கத்தான் என்னை நான் அறிவதற்கு நடுவே இருக்கக்கூடிய தடைகளை கடந்து என்னை தரிசித்துக் கொள்ளுகிறேன். அப்போ வர்றது தான் பாடல்கள், அப்போ வர்றது தான் கவிதைகள், அதான் நல்லா இருக்கு. அதில் இப்போ நீ மழை துளினும் போது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு முறை நாசிக் பஞ்சவடி போயிருக்கும்போது 1996 டிசம்பர் ஞாபகம் இருக்குது. அந்த வேன்லேருந்து இறங்கி அந்த மண்ணில் கால் வைக்கும்போது மழை துளி விழுது, மேலே வந்து விழுது. ஒரு கணம் மனசில் ஒரு குற்ற உணர்வு, ராமன் நடந்த இடத்துல நம்ம போய் காலை வைக்கிறோமே, ராமர் நடந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தோணுதல். அப்போது அதுவே பாட்டாக வருது. மழை துளி வீழ்ந்தது, மண் துகள் வாழ்ந்தது. நான் மண் துகள் தான். மழை துளி வீழ்ந்தது, மண் துகள் வாழ்ந்தது, மலை மலரானது ராம் ராம், மண்ணில் விண்ணை கலந்தது ராம். உயிர்க்கென்ன ஊரோ உறவென்று யாரோ, நெஞ்சிலே நிம்மதி ராம் ராம், நினைவெங்கும் நிலவொளி ராம். வெள்ளி நில ஒன்றெழுந்து புள்ளி மனதில் நுழைந்து எள்ளி நகையாடுதல் போல் எங்கும் என்னை கவர்ந்தது ராம் ராம், எந்த புறமும் எந்தன் ராம் ராம். மழை துளி வீழ்ந்தது, மண் துகள் வாழ்ந்தது, மலை மலரானது ராம் ராம், மண்ணில் விண்ணை கலந்தது ராம். கதவு திறந்தது ராம் 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 ராம், மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4 கதவு. கதவு திறந்தது ராம் 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 ராம், காலம் நெகிழ்ந்தது ராம் ராம் ராம், மதியடங்கும் சுகம் ராம் ராம், மதுமயங்கும் மதுராம். காலடி தாமரை ஓர நிழல் ஒன்று, கனவில் நுழைந்தாலும் கலி தீரும். காலடி தாமரை ஓர நிழல் ஒன்று, கனவில் நுழைந்தாலும் கலி தீரும். கால நெடும் கடல் தூலமெனும் துளி, கரை சேர்க்கும் கலம் ராம் ராம், கட்டியணைக்கும் கரம் ராம் ராம், கண்ணில் எங்கும் மின்னும் ஒளி ராம் ராம். மழை துளி வீழ்ந்தது, மண் துகள் வாழ்ந்தது, மலை மலரானது ராம்
ரா மண்ணில் விண்ணை கலந்தது ரா. ரொம்ப பாட்டு சிலபஸ்ல இல்லை, ஆனா நீ மழைத்துளி விழுந்ததுன்னு வரி சொன்னல, ஆமாம் அது சொன்னோன்னா வந்த பாட்டு இது. நான் இந்த கவிதையில் மிரண்டு போன வரிகள் ஒரு 4-5 இருக்குது சார். வாக்கிங் போகிறது ஒன்று, வாக்கிங்கில் நடக்கிறது ஒன்று, வாக்கிங்கில் பாட்டு எழுதுறது சரி, அதை மீறி கவிதை வந்தாச்சு உங்களுக்கு. சரி, அதில் என்ன அப்படி என்னன்னா நடக்கிறதுல ஒரு சிறப்பு ஒரு பார்த்தாரு அப்படின்னு பார்த்தபோது, மனிதர்கள் தைத்த ஊசிகளை மழையின் கரங்கள் எடுக்கின்றன. லவ்லி. என்ன அது யோசிச்சு பாருங்களேன். சொல்லு. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பார்க்கில் நடக்கிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறீங்க ஆனால் இந்த கவிதை இன்னைக்கு நான் பாடுறதா இருக்கேன், அவர் பேசி நான் பாடி இந்த சிப்பி இருக்குது மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த நடக்கும்போது வர கவிதையில் இன்னுமே இந்த கவிதையை நீங்கள் கேட்டிங்கன்னா, இனிமேல் நடக்கும்போது வாக்கிங் போகும்போது மழை வந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக திரும்பி வர மாட்டீங்க. ஜம்மன் இந்த கவிதையை ரசித்தபடி நடந்து கொண்டிருப்பீர்கள். அதான் எனக்கு வந்த எண்ணம். அதான் மனிதர்கள் தைத்த ஊசிகளை மழையின் கரங்கள் எடுக்கின்றன, அதோட மறுபடி ஊசிகள் தைக்காமல் மலர் விரல்களால் தடுக்கின்றன. சார் எப்படி சார் அது மட்டும் சொல்லுங்க, எப்படி தோணித்து? எங்க இருக்குது கவிதை தெரியலையே. நான் பாட்டா 2 லைன் பாடுறது வரைக்கும். மனிதர்கள் தைத்த ஊசிகளை மழையின் கரங்கள் எடுக்கின்றன. முதல்ல ஒரு கவிஞனுக்கு எது ரொம்ப சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு? அது புரியுமோ இல்லையோ, நம்ம கவிதையை இன்னொருத்தர் வாயிலேருந்து கேட்குற மாதிரி சந்தோஷம் அது எதுவுமே கிடையாது. அதாவது காதல் பாட்டில் கசலில் வரும், என் பெயரை நீ உச்சரிக்கும் பொழுது நான் அமரனாகிறேன்ட்டு. என்னுடைய கவிதைக்கான அங்கீகாரமே அதை மற்றவர்கள் சொல்வது தான். மற்றவர்கள் புகழ்வது அல்ல அங்கீகாரம், என்னுடைய கவிதையை இன்னொருவர் சொல்வது தான் அது. அதுவும் ஒரு அன்பு தம்பி, உலக புகழ்பெற்ற ஒரு தம்பி, ஒரு பாடகர் என்னுடைய கவிதையை ரசித்து அந்த 2 வரிகளை சொல்லும்போதும் பாடும்போதும் இதை விட பெரிய ஒரு சன்மானம், ஒரு கௌரவம் என்ன இருக்க முடியும்? ராமூர்த்தி சொல்லுங்க. சிறு தூரல் போடுகிறது அந்த கவிதை எப்படி பிறக்கிறதுன்றதுக்காகவே சொல்லலாம் இதை. இப்போ நீங்கள் கேட்டிங்களே எப்படி பிறக்குது, எப்படி இப்போ அந்த மழை துளி விழுந்தோன்னே ஒரு பாட்டு வந்தது. நீ கரெக்டாக அந்த அதே வரியை சொல்லும்போது எனக்கு அந்த பாடலும் நினைவுக்கு வந்தது. நடக்கும்போது மழை தூறுகிறது. மனிதர்கள் தைத்த ஊசிகளை மழையின் கரங்கள் எடுக்கின்றன. ஷேக்ஸ்பியர் சொல்லுவான், ப்ளோ ப்ளோ தவ் வின்டர் விண்டுன்னு ஒரு இது வரும் அதில். அதாவது இந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை காட்டிலும் குளிரே நீ அவ்வளவு கொடுமையாக இல்லைப்பா. மனிதர்கள் தானே அது அர்த்தம். மனிதர்கள் படுத்துகின்ற செய்கின்ற வஞ்சகம், அவர்கள் பேசுகின்ற கொடுஞ்சொற்கள், அதை பார்க்கும் பொழுது குளிர் அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மனிதர்கள் தைத்த ஊசிகளை மழையின் கரங்கள் எடுக்கின்றன. மழை ஊசியாக விடுதுன்னு சொல்கிறாங்க, இல்லை, நான் மழையின் கரங்கள் எடுக்கின்றன, மறுபடி ஊசிகள் தைக்காமல் மலர் விரல்களால் தடுக்கின்றன. எப்படி ஒரு வாட்டி இந்த துளி அப்படி விழுந்தோடனே பரவுதில்லை, மலர் விரல்களால் தடுக்கின்றன. இனிதே வருடி வலி துடைத்து தெள்ளிய திசை ஒன்று கொடுக்கின்றன. இதுதான் வையம், அதுதான் வானம் என்றொரு பாடல் படிக்கின்றன. அங்கிருந்து மழை இறங்கி வரும்போதுதான் நம்ம மண்ணையும் பார்க்குற வானம். இதுதான் வையம், அதுதான் வானம் என்றொரு பாடல் படிக்கின்றன. அமுத வைரக்கோள்கள் என அமரக்கவிஞன் உன்னை புகழ்ந்தான். பாரதியார் மழைக்கு அமுத வைரக்கோள்கள்னு பேர் வச்சிருக்கார். அமுத வைரக்கோள்கள் என அமர கவிஞன் உன்னை புகழ்ந்தான். அன்னையை கண்ட கன்றினை போல் ஆடிப்பாடி அவன் மகிழ்ந்தான். இப்போ அடுத்த லைன் நான் சொல்றேன். ஏன்னா நான் ரொம்ப அது விழுந்த வரி, ரமணன்ட்ட விழுந்த வரி, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேளுங்களேன், இது நம்ம இந்த தண்ணியில் நனையும் போது நம்ம அனுபவிச்சிருப்போம். இதை இமைகளின் நடுவே திடுமென நீ விழும் இன்பத்தினை நான் என் சொல்வேன். யோசிச்சு பாருங்க. அப்படியே நான் சாதாரணமாக நீங்கள் குளிக்கும் போதே பாருங்களேன், நம்ம ஷவரில் குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல தண்ணி போடும், முதுகில் போடும், கையில் போடும், காலில் போடும், அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த மூஞ்சி அப்படி நீங்கள் காமிக்கும்போது இந்த கண்ணி இமை வழியாக அந்த தண்ணி அப்படி போய் விழும். அது அந்த நேரம் ரொம்ப சுகமாக இருக்கும். அதை இமைகளின் நடுவே திடுமென நீ விழும் இன்பத்தினை நான் என் சொல்வேன். அடுத்த லைன், இருந்த கண்ணீர் திருந்திய மாயத்தை எந்த வார்த்தையில் எடுத்து செய்வேன். சூப்பர் சார். நடந்து போகும்போது ஒரு தூரல், ஒரு துளி இந்த கண் இமையில் விழுது. அதை எப்படி நான் அந்த இன்பத்தை வார்த்தையில் சொல்லுவேன்? அதுக்கு உள்ள துன்பம் இருக்குது, கண்ணீர் இருக்குது. கண்ணீர் திருந்திய மாயத்தை எந்த வார்த்தையில் எடுத்து செய்வேன். ரொம்ப ரொம்ப ரசிச்ச வரி சார். ஊரே உறங்கும் உச்ச இரவினிலும்
ஊரே உறங்கும் உச்ச இரவிலும் உன் குரல் எனக்கு கேட்கிறது. கேட்குதா இல்லையா? நம்ம படுத்துருக்கும் அந்த மழை பெய்கிற அந்த ஓசை ஒரு நாளும் நம்ம தூக்கத்துக்கு தடையாக இருந்தது இல்லை பாருங்க. நம்ம தூக்கத்துக்கு ஒரு ஸ்ருதி கூட்டின மாதிரியே இருக்கு, அந்த ஒரு தாலாட்டு மாதிரியே இருக்கு. ஊரே உறங்கும் உச்ச இரவிலும் உன் குரல் எனக்கு கேட்கிறது, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதும் ஒரு விதமாக புரிகிறது. ஒரு துளியும் இன்னொரு துளி பேசிக்குதான். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதும் ஒரு விதமாக புரிகிறது. ஊரையே மறைத்து கவிழ்ந்தாலும் நீ துளி துளியாய்த்தான் விழுகின்றாய். ஊரையே மறைத்து கவிழ்ந்தாலும் நீ துளி துளியாய்த்தான் விழுகின்றாய். உறங்கும் விதையின் சம்மதமின்றியே உதட்டில் முத்தம் விடுகின்றாய். உறங்கும் விதையின் சம்மதமின்றியே உதட்டில் முத்தமிடுகின்றாய். மண்ணில் ஈரம், மரத்தில் ஈரம், மரிக்கும் வெளியிலும் ஈரமடி. மண்ணில் ஈரம், மரத்தில் ஈரம், மரிக்கும் வெளியிலும் ஈரமடி. மார்பில் பரவும் ஈரத்தினிலே மணிக்கவிதைகள் மலருதடி. மார்பில் பரவும் ஈரத்தினிலே மணிக்கவிதைகள் மலருதடி. கண்ணில் ஈரம், கருத்தில் ஈரம், காரணம் மெல்ல விளங்குதடி. உன் காலடி ஈரம் கடவுளின் சாரம். உன் காலடி ஈரம் கடவுளின் சாரம். கவிதையும் வாழ்வும் துலங்குதடி என்று பாடு. அதான் இந்த கிளைமாக்ஸ் முடியறதுன்னு ஒன்று இருக்குது சார். நான் இவர் இந்த கவிதையை படித்த போது நான் முதல்ல எனக்கு வந்த உணர்வு வந்து, எவனாவது நடக்கும்போது கவிதை எழுதுவானா ஒன்று, அதுவும் மழை பெய்யும் போது கவிதை எழுதுவானா எவனாவது, சரி 2, சரி இதை மீறி ரமணன் எழுதிட்டார், ஓகே அவரை பைத்தியம்னு வச்சுப்போமே. எதில் நான் முடிக்க போகிறாரு, சரி என்ன இதனால் என்ன லாபம் இந்த கவிதையால் நமக்கு அப்படின்னா, ஒரு கவிதைனா ஒன்று ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும் சார், இல்லை ஒன்று நல்லா இருக்கணும். நான் இந்த கவிதையில் விழுந்த மெசேஜ் எது தெரியுமா? இந்த கடைசி சரணம் சார். மண்ணில் ஈரம், மரத்தில் ஈரம், மரிக்கும் வெளியிலும் ஈரமடி. மண்ணில் ஈரம், மரத்தில் ஈரம், மரிக்கும் வெளியிலும் ஈரமடி. மார்பில் பரவும் ஈரத்தினிலே மணிக்கவிதைகள் மலருதடி. கண்ணில் ஈரம், கருத்தில் ஈரம், காரணம் என்ன விளங்குதடி. கண்ணில் ஈரம், கருத்தில் ஈரம், காரணம் என்ன விளங்குதடி. உன் காலடி ஈரம் கடவுளின் சாரம், கவிதையும் வாழ்வும் துலங்குதடி. உன் காலடி ஈரம் கடவுளின் சாரம், கவிதையும் வாழ்வும் துலங்கு. சூப்பர் சார். அதாவது நான் என்ன மழை என்ன பெஞ்சு நீ நடந்தாலும் இது என்னோட வேலைடா அப்படின்னு கடவுள் அங்கேருந்து ரிமோட்டில் அனுப்புகிறான் பாருங்க மழையை. அதுதான் சார் விழுந்தேன். அது அற்புதமான வரிகள். நான் இதை வந்து இந்த கவிதையை விமர்சிக்க வரவில்லை, ஆனால் இந்த கவிதையை அனுபவிக்க வந்தேன். அதான் தெரியுது இல்லையா, எதுக்காக பாடுறதுக்காக இந்த அனுபவம் தானே கவிதையை. பாபா அது நான் முதலே பாடணும்னு நினச்சேன். இது பாபாவுடைய, அதுவும் இன்னைக்கு பிரதோஷமாக இருக்கிறதுனால எனக்கே இப்போ சாயங்காலம் தான் பிரதோஷம் தெரியும். மயிலாப்பூர் டிராஃபிக்கை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம் பிரதோஷம் இன்னைக்கு. ஆமாம், அது இன்றைக்கி என் பொண்ணை கார் எடுத்துகிட்டு வந்தானா, எங்கே பார்த்தாலும் திரும்ப முடியல. என்னப்பா இன்றைக்கி நான் தெரியலடான்னு. அப்புறம் இங்கே வந்து உள்ளே வந்தோம் சொன்னாங்க பிரதோஷம் அப்படின்னு. இந்த நம்ம ஊருக்கு அடிக்கடி வெளியூர் கச்சேரிக்கு போயிட்டு இருக்கிறதுனால இந்த நாள் கிழமை தெரிலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் இந்த பாபாவுடைய பாடல் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த பாரதிதாசன் தெரு தாம்பரத்தில் இந்த வியாசப்பீடம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் போயிருக்கலாம்னு தெரியாது, பட் அவசியம் போயிட்டு வரணும். அவங்க வியாசப்பீடம் இருக்குது. உங்கள் முரளி சார்லாம் போயிருப்பார்னு நினைக்கிறாங்க. அந்த வியாசப்பீடத்தில் ஒரு சுவாமிகள் இருக்கார். அவர் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப புதுமையான விஷயமா இருந்தது அது. அதை நான் ஒத்துக்கலை அப்போ, ஆனால் இப்போ தெரியுது. அவர் சொன்னது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பாபா இவ்வளோ பாப்புலர் கிடையாது. ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த சித்தர்கள் மகான்கள். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், சித்தர்கள் மகான்களுக்கு ஒரு டைம் இருக்குன்னார். அது என்ன சார் டைம் அப்படின்னு. அண்ணாமலைக்கே ஒரு டைம் வந்தது. திருவண்ணாமலைக்கு என்ன 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி கோவில். அந்த கோவிலுக்கே இப்போ தான் பௌர்ணமி அன்றைக்கி. நாங்கள் முன்னாடிலாம் போகிறபோது பௌர்ணமிலாம் கூட்டமே கிடையாது திருவண்ணாமலையில். நாங்கள் கச்சேரிக்கு போயிருக்கோம், அப்போ கூட்டமே கிடையாது. ஆனால் இப்போ ஏன் சாமி இவ்வளோ திருவண்ணாமலையில் கூட்டம்னு, ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு நேரம் உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறது. சரி, உண்மைதானே அது?
அது எனக்கு ஆச்சரியமாக வருது, நம்பத்தகாததாக இல்லை. ஏன்னா மகான்களுக்கு என்ன சார், நம்ம என்ன நம்பியார் சாமி சொல்லுவார் அடிக்கடி நாங்கள் சபரிமலைக்கு போகும்போது, இது என்ன ஐயப்பன் சீசன் அப்படின்வாங்க. இது என்னடா மாம்பழ சீசன் பலாப்பழ சீசன் மாதிரி ஐயப்பன் சீசனா? ஐயப்பன் 365 நாள் ஐயப்பன்வார். ஆனால் நம்ம சொல்கிறது எல்லாம் சார் ஐயப்பன் சீசன் டேட்லாம் ஃபுல்லாக சார் அப்படின்னு என்ன கேட்பாங்க. அது மாதிரி மகான்கள் இது ரொம்ப நுண்மையான கருத்தாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இதை சொல்லலான்னு பாருங்க. நான் தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு இருக்கு. அதாவது ஒரு மகான் வந்து இந்த உலகை விட்டு செல்லும் போது எதை விட்டு செல்கிறார் பார்க்கணும். ரெண்டு விஷயங்களை ஒரு மகான் என்பவர் விட்டு செல்கிறார். ஒன்று தன்னுடைய அருளாற்றல், இன்னொன்று தன்னுடைய தவம். இந்த ரெண்டு விட்டுச்சுட்டீங்க சொன்னது குருஜிட்டேன்னு கேட்டதுங்க ஞாபகம் வருது. அருளாற்றலுக்கு வந்து நேரம் உண்டு, அதுதான் ஒரு நேரத்துக்கு உட்பட்டது. தவம் என்பது இருப்பதே தெரியாது. ஒரு ரொம்ப தீவிரமான ஆன்மீக தேடல் இருப்பவர்களுக்கு ஒரு நிலை, ஒரு பக்குவம் வரும்பொழுது தான் அங்கே தவம் இருக்கிறது என்று தெரியும். ஒரு சின்ன குறிப்பு சொல்லுகிறேன். நீங்கள் கவுஹாத்தி போனீங்கன்னா அங்கே வசிஷ்டர் குகை இருக்குது, வசிஷ்டருடைய தபஸ் அங்கே இருக்குது. சரி, இந்த செய்தியை நான் சொன்னேன். எப்படி ஹவ் ஆர் யூ கோயிங் டு டேப் தட் தபஸ்? அதுக்கு ஒரு ஆற்றல் வேண்டும். ஆனால் அருளாற்றல் அப்படின்றதுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. இங்கே ஒரு சித்தர் பீட்டம் இருக்குது, இங்கே ஒரு மகான் வாழ்ந்தார் அப்படின்னா அந்த வாழ்ந்த இடத்துல போய் நம்ம நமஸ்காரம் பண்ணோம்னா நமக்கு அந்த இது கிடைக்கிறது. அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து அது அவங்க ஒரு டைம் லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க, அதில் ஒன்று ஐயம் இல்லை. எத்தனை பேர் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அந்த தவம் வந்து அது நேரத்துக்கு அப்பாற்பட்டது. அருளாற்றல் என்பது நேரத்திற்கு உட்பட்டது, தவம் என்பது நேரத்திற்கு அப்பாற்பட்டது. அப்போ சொல்லும்போது சொன்னார், இன்னும் பிறக்க போகிற இன்னும் 1 வருஷத்தில் பாபாவுடைய காலம் அப்படின்னார். அப்போ நாங்கள் பாபாக்குள்ளே கச்சேரி போவோம், பாடுவோம், பணம் வாங்குவோம், வருவோம், அவ்வளோதான். ஆனால் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷத்தில் பாபாவோட கோயில் கும்பாபிஷேகம் மட்டுமே நான் ஒரு 15-20 கும்பாபிஷேகம் பாடியிருப்பேன். இந்த 15-20 கும்பாபிஷேகம் இந்த 2 வருஷத்துக்குள்ள. அப்போது இது நாங்களும் நேரடியாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் பாபாவுடைய ஆசீர்வாதம் இது எங்கள் ரமணன் அவர்கள் வந்து பார்த்துருக்கிறார் நேர. இது வந்து பப்ளிசிட்டிக்கு சொல்கிற விஷயம் இல்லை, ஆனால் இதை நாங்கள் அனுபவித்து கொண்டோம். இப்போ எங்கள் ஆற்றுல ஒரு பெரியவர், ஒரு ஆற்றுல வந்து ஒரு 7 அடி பெரியவர் வந்து வீட்டில் இருந்து வாசம் செய்கிறார் என்றால் அவர் நம்ம எப்படி பார்த்துப்போமோ அந்த சந்தோஷம், அதான் உண்மை. அப்போது இந்த இசைக்கவியை கேளுங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசும்போது எனக்கு ரமணன் கொடுத்த முதல் பாட்டு இந்த பாபா பாட்டு தான். மிரட்டு போன அந்த பாட்டோட பல்லவியை பார்த்தேன். அதுவும் பல்லவியோட அந்த கடைசி சரணம் ஒன்று வச்சுருக்கார். அதில் அந்த பாட்டை இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து, அதுவும் பிரதோஷம், இப்போ எல்லாரும் மனசார பாபா பிரார்த்தனை பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பாபாவும் பார்வை பருதியை போலே நானதை பருகும் பனித்துளி போலே. பாபாவும் பார்வை பருதியை போலே நானதை பருகும் பனித்துளி போலே. சரணம் சரணம் பாபா சாயிநாதா சரணம். சரணம் சரணம் பாபா சாயிநாதா சரணம். சரணம் சரணம் பாபா சாயிநாதா சரணம். கண நேரம் தான் வாழ்வென்றாலும் கதிரவனை அழைப்பேன். வண்ண கனவுகளால் வரும் கிரணங்களால் இந்த ககனத்தை அலங்கரிப்பேன். மனமலர் இதழில் சிறு விளிம்பில், மனமலர் இதழில் சிறு விளிம்பில் நான் மறுபடியும் வருவேன். வந்து மறுநொடியும் கரைவேன். பாபாவும் பார்வை பருதியை போலே நானதை
பருகும் பனித்துளி போலே. சரணம் சரணம் பாபா சாயிநாதா சரணம். சரணம் சரணம் பாபா சாயிநாதா சரணம். மறந்து விட்டாலும் நான் கொஞ்சம் டியூனை மாற்றினேன் அவருக்காக. ஏன்னா இந்த இந்த வரி இருக்குது பாருங்கள், தயவு செஞ்சு கேளுங்க. நான் ரொம்ப அனுபவித்த வரி, நீங்களும் அனுபவிப்பீர்கள் என்ற சத்தியமான நம்பிக்கை எனக்கு உண்டு. மறந்து விட்டாலும் பிறந்து விட்டாலும் மனதினில் நீருப்பாய் பாபா. மறந்து விட்டாலும் பிறந்து விட்டாலும் மனதினில் நீருப்பாய். அந்த மழை நடுவே இந்த இழையிடையே ஒளி மலராய் நீ சிரிப்பாய். மலைத்தபடி நான் திகைத்து நின்றான். மலைத்தபடி நான் திகைத்து நின்றால் என்னை மகனே என்றழைப்பாய் பாபா. மலைத்தபடி நான் திகைத்து நின்றால் என்னை மகனே என்றழைப்பாய். உந்தன் மடியில் இடம் கொடுப்பாய் பாபா. மடியிலும் இடம் கொடுப்பாய் பாபா. பார்வை பருதியை போலே நாதை பருகும் பனித்துளி போலே. சரணம் சரணம் பாபா சாயிநாதா சரணம். சரணம் சரணம் பாபா சாயிநாதா சரணம். ரொம்ப அற்புதமான பாடல். இது ரமணன்ட்ட இன்னொரு வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒன்று இருக்குது. நான் திடீர்னு தமிழ் இலக்கணம்லாம் தெரியாது எனக்கு. ஆனால் அவர் சொல்லிப்பார் அடிக்கடி, எனக்கு பாட தெரியாது, நான் பாடுறதை நீங்கள் பொறுத்துக்கணும், இது உங்களுக்கு நான் கொடுக்குற தண்டனை, அதெல்லாம் சொல்லுவார். இன்னிலேருந்து அவர் தைரியமாக அந்த வார்த்தையை நிறுத்திக்கலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா, இந்த இந்த நான் இப்போ பாடின பாட்டெலாம் இருக்குல்ல, இந்த இந்த காலாறு நடந்த போது கவிதையை மட்டும்தான் என்னோடய டியூனு, மற்றதெல்லாம் அவரோட டியூன். அப்போது எனக்கு ரொம்ப சௌரியம் என்னென்னா, எனக்கு டியூனையும் பண்ணி கொடுத்து இந்த வீட்டுக்கும் கூப்பிட்டு சாப்பாட்டையும் போட்டு கச்சேரி கூட்டின்னு வர மாதிரி, இந்த அழகாக டியூனையும் கொடுத்து கவிதையும் கொடுத்து இதை பாடுறேன்னா லட்டு மாதிரி ஜம்முன்னு கச்சேரியில் நான் பாட்டுக்கு ஆக்கே சுதி வச்சுன்னு பாட்டு போயிடுவேன். எனவே இந்த ரமணன் சார் இசைக்கவின்னு யார் பேர் கொடுத்தார்களோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை, நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். எனக்கு இசைக்கவி என்ற விருதை எந்த நிறுவனமும் வழங்கவில்லை. என்னுடைய ஒரு தனிப்பட்ட நண்பன் அமெரிக்காவில் நான் ஒரு சொற்பொழிவு ஆற்ற போயிருந்த பொழுது, அங்கே ஆங்கிலத்தில் சொற்பொழிவு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெமெண்ட்டு, காசு இல்லை அவனுக்கு கொடுக்கறதுக்காக, அது இல்லை, ஏதாவது ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும், உனக்கு ஒரு பேர் போட்டு கொடுக்கணும், அவன் தான் இசைக்கவி அப்படின்னு போட்டு கொடுத்தான். சார் நிறைய விருதுகள் எனக்கு உண்டு, பட் அவன் கொடுத்த விருது எனக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா. 1000 பாயசம் வாங்கிடலாம், ஆனால் கிருஷ்ணன்டேருந்து அந்த வேர்க்கடலை வரலைன்னா நமக்கு எப்படி மனசு கேட்காது. அது பாபா கஃபனி மாதிரி கப்பம் அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எனக்கு இந்த மார்னிங் வாக்கிங் பற்றி பேசணும் சார். இந்த இரவில் சில பேர் வாக்கிங் போகிறது உண்டு. நாங்கள்லாம் அந்த கேஸ் சில சமயம் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம். இது எதுக்காகனா, இந்த கச்சேரிக்கு, இந்த ஃபாரின் கச்சேரிலாம் போகும்போது, அதுவும் குறிப்பாக அமெரிக்கா போனோன்னா மற்ற நாளில் எங்களுக்கு ஃப்ரிட்ஜு சாப்பாடு தான், இரவு கவிதை எங்களுக்கு ஃப்ரிட்ஜு சாப்பாடு தான். அப்போது நைட்டில் அந்த குளிரில் நடந்து போகிற சுகம் ஒன்று இருக்குது இந்த அமெரிக்காவில். நாங்கள் ஹூஸ்டனில் நான் என் பிள்ளை எல்லாம் ஒரு 7 மணி அன்றைக்கி ஒன்றும் வேலை இல்லை, 7 மணிக்கு நாங்கள் வெளியில் ஒரு மியூசிக் ஷாப்புக்கு போய்ட்டு வந்தோம். மியூசிக் ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு வாடா ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் சார், இது என்னமோ எனக்கு வந்த கவிதைகள் அப்படின்னா, இது எனக்குன்னே வந்த கவிதைகளாக, எனக்காக ரமணன் தேர்ந்தெடுத்த கவிதைகளான்னு புரியல எனக்கு. ஏன்னா என்னோட அனுபவம் ஒவ்வொரு கவிதையிலையும் இருக்குது. அதனால தான் இதை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்.
அப்போ இந்த ஹூஸ்டனில் வந்து சாயங்காலம் 7 மணிக்கு பயங்கர குளிர். எங்கள் ராமூர்த்தி சாருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கும். அவர் எங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அங்கே இருக்கார். இந்த ஹூஸ்டனில் பயங்கர குளிர், ஊசி குத்துற குளிர். பாப்பா போகலான்னா என்னன்னா விளையாடுற தூக்கி போடுறது அப்படின்னு. இல்லைப்பா சும்மா நமக்கு தான் போட்டுக்கிட்டுலாம் இருக்கேன், பாப்பா போட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த குதிரை ஜாக்கி மாதிரி, இந்த டர்ஃபியில் ஓடுற குதிரையோட ஜாக்கி மாதிரி தொப்பி கிப்பிலாம் போட்டுட்டு ஒரு நைட் 7:30 மணிக்கு அப்படி கிளம்பி போகிறோம். இந்த இரவு நடையின் பொழுது, இதோ இந்த இரவு நடையின் பொழுதுன்னு ஒரு கவிதை உங்கள்கிட்ட பார்த்தேன். ஆமாம், அதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால சொல்கிறேன். ரம்பை ஒருத்தி ரகசிய ராத்திரி ராகம் இசைக்கின்றாள். இது எதுக்கு? நாங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம், எதுக்கு இந்த ரம்பை அங்கே பிடிச்சி வைக்கிறீங்க? அதோட அடுத்த வரி வச்சார் பாருங்க, வம்புக்காக நாரதர் ஏதோ வாதம் வளர்க்கின்றார். சரி, நம்மோடு இருந்ததால் நலிந்த பலரும் நன்றாக இருக்கின்றார். இது எதுக்கு சார்? இது நம்மோடு உண்மையாகவே எனக்கு ஞாபகம் வந்து என்னோட குரூப் தான், இசைக்குழு தான் ஞாபகம் வந்தது. நான் சொல்லுவேன், என்ன சார் இவ்வளோ கம்மியாக கட்சியில் ஒத்துக்கிறீங்க? நான் அப்போ சொல்லுவேன், எங்கள் ஆர்கெஸ்ட்ராக்காக நான் கட்சியில் ஒத்துக்கிறேன். எனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துட்டான். எனக்கு ஒரு பெரிய வீடு கொடுத்தான், பங்களா கொடுத்துருக்கான். நான் போதுமான அளவு எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு கடவுள் சம்பாதிச்சு வச்சது கடவுள் கொடுத்துட்டான். இதுமாரி எதுக்கு சார் நமக்கு அப்படின்னும் போது எங்கள் ஆர்கெஸ்ட்ராக்காக நான் ஒத்துக்கிறேன் சார் கச்சேரி அப்படின்னு சில பேர்கிட்ட சொல்லுவேன். நம்மோடு இருந்ததால் நலிந்த பலரும் நன்றாக இருக்கின்றார், எம்மோடு இருக்கக்கூடாதா என ஏங்கி அழைக்கின்றார். நாங்கள் வந்து இதை நடுவில் பேசின்னு போயிருந்தோம், இந்த வாக்கிங் போது இந்த பாட்டு பாடின்னு போயிருந்தோம். இந்த பாட்டு பாடுறத வந்து ரொம்ப அழகாக, எண்ணியதெல்லாம் இசைத்து முடித்தேன், ஏதும் மீதமில்லை, நீங்கள் எண்ணி எண்ணி பார்த்து கொண்டிருங்கள், எனக்கு நேரம் இல்லை, நாளைக்கு எனக்கு கச்சேரி இருக்குது, வாங்கி முடிச்சு போகணுண்டான்ற மாதிரி உண்மையிலேயே என்னோட அனுபவமாக இருந்தது. இதுக்கு இன்னொரு என்னுடைய பொருள் எப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக பொருந்துருது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்கு அந்த இரவு நடையில், நீங்கள் எதுக்கு ஈவினிங் வாக்கிங் போகிறீங்க? ஃபர்ஸ்ட் கவிஞனுக்கு பொதுவாக தான் வந்து ஒவ்வாத இடத்துல வந்து சிக்கிக்கிட்ட ஒரு உணர்வு தோணும். இந்த உலக வாழ்க்கை என்பது, இந்த உலகத்தில் இருப்பதற்காகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்திற்கு தன்னுடைய கவிதைகள் மூலம் நன்மை செய்யத்தான் அவனுக்கு வாழ்க்கை என்கின்ற ஒப்பரிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய பாஷை அவனுக்கு பேச வராது, பாஷை புரியும். இந்த உலகத்தினுடைய பாஷை, இந்த காசு பணம் என்கின்ற பாஷை அவனுக்கு அதிகமாக பேச வராது. அதனால் போதுண்டா இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு தோணும். அடிக்கடி வந்து நம்ம வந்த நோக்கம் அல்லது எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோமோ அது முடிஞ்சு போச்சு, இனி நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுதான் இந்த கவிதை. மண்டை உடையும் சண்டை அதிகம் மண்ணுலகத்திலே, எனக்கு விண்ணில் கொஞ்சம் வேலை உண்டு, விடை கொடுப்பீரா? மண்டை உடையும் சண்டை அதிகம் மண்ணுலகத்திலே, எனக்கு விண்ணில் கொஞ்சம் வேலை உண்டு, விடை கொடுப்பீரா? எண்ணியதெல்லாம் இசைத்து முடித்தேன், ஏதும் மீதமில்லை, நீங்கள் எண்ணி எண்ணி பார்த்து கொண்டிருங்கள், எனக்கு நேரம் இல்லை. சொல்லை தாண்டி கூட்டி செல்லவே சொல்லை எடுத்தாண்டேன். எதற்கு சொல்லை பயன்படுத்தேன்? சொல்லுக்கு அப்பால் இருக்கின்ற ஒன்றிலிருந்து ஒன்று வருது, நமக்கு ஊற்றாக வருகிறது. அங்கே உங்களை கூட்டி செல்வதற்காக நான் சொல்லை எடுத்தேன். சொல்லை தாண்டி கூட்டி செல்லவே சொல்லை எடுத்தாண்டேன். குறுகிய எல்லையில் உமக்கு எத்தனை நேசம். ஏன் குறுகி போகுது? குறுகிய எல்லையில் உமக்கு எத்தனை நேசம், என்னால் முடியவில்லை. ரம்பை ஒருத்தி ரகசிய ராத்திரி ராகம் இசைக்கின்றாள். எனக்கு எங்கே வானத்திலிருந்து அழைப்பு வருது. எப்படி இருக்கு? ரம்பை ஒருத்தி ரகசிய ராத்திரி ராகம் இசைக்கின்றாள், வம்புக்காக நாரதர் ஏதோ வாதம் வளர்க்கின்றார். அங்கே ஒரு டிஸ்கஷன் கூப்பிடுறார் நாரதர். நம்மோடு இருந்ததால் நலிந்த பலரும் அங்கே நன்றாய் இருக்கின்றார்கள். நம்ம கூட இருந்த ஒரே காரணத்தினால பாடாப்பட்டவங்களாம் அங்கே நல்லா தான் இருக்காங்க. நல்லா இருக்கிறவன் என்ன சொல்றான்? நம்மோடு இருந்ததால் நலிந்த பலரும் நன்றாய் இருக்கின்றார், எம்மோடு இருக்கக்கூடாதா என ஏங்கி அழைக்கின்றார், என்னை ஏங்கி அழைக்கின்றார். இந்த மண்ணில் இந்த தமிழ் போல் இன்பம் வேறில்லை. இந்த மண்ணில் இந்த தமிழ் போல் இன்பம் வேறில்லை. நான் இன்னும் இங்கே இருப்பதன் காரணம் இதுதான், வேறில்லை. நான் இன்னும் இங்கே இருப்பதன் காரணம் இதுதான், வேறில்லை. வந்த பண்ணில் வந்த வார்த்தையை வாயார பாடி அந்த வானை புணர்ந்து மோனம் கொள்ளும் வாகை தமிழ் வேலை. அந்த வானை புணர்ந்து மோனம் கொள்ளும் வாகை தமிழ் வேலை. இங்கே எனக்கு இனி வேலை இல்லை,
இருப்பதுதான் தொல்லை. எங்க வேலை இல்லையோ அது தொல்லை. அங்க இருக்கிற ஒரு டைமும் இல்லையா? இங்கே எனக்கு இனி வேலை இல்லை, இருப்பதுதான் தொல்லை. அட அங்கோ எவர்க்கும் பணியே இல்லை, அது மிக பெரும் தொல்லை. வேலை இல்லாம இருக்க முடியாது. இங்கே எனக்கு இனி வேலை இல்லை, இருப்பதுதான் தொல்லை. அட அங்கோ எவர்க்கும் பணியே இல்லை, அது மிக பெரும் தொல்லை. எங்கோ இடையில் இருந்து பார்க்கிறேன். அங்கே இல்லை, இங்கே எங்கோ இடையில் இருந்து பார்க்கிறேன் இன்பத் தமிழோடு. எவர் கேட்டாலும் எடுத்து கொடுக்க இனிக்கும் அமிழ்தோடு. சங்கம் முழங்கி கடை விரிக்குமா, சாதுவாய் வானிருக்கும். சந்நிதி அறிந்து வந்தவர்க்கெல்லாம் சாகா தேன் இருக்கும். அதான் எனக்கு இது படிக்கும்போது இந்த பாட்டு கேட்பது ஒருவேளை அது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லுங்க. நான் கொஞ்சம் புரிஞ்சுருக்கேன். சொல்லுங்க. சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். நீங்க அந்த மக்கள் தானே சொல்றீங்க. எனக்கு அது ஒன்று இருக்கு. இன்னொன்று இருக்கு. அதுக்கு இன்னொரு பாட்டு கூட எங்க ஜெயகாந்தன் எழுதின பாட்டு ஒன்று. சில நேரங்களில் சில மனிதர்கள் கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டோ. நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கென்னை கொல்லவும் கொன்று கோவிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். கும்பிட சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன். கும்பிட சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன். என்னை நம்பவும் நம்பி அன்பினில் தோயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கொரு தம்பிடி நஷ்டம் உண்டோ. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இதில் தாழவும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலை எழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் பாட்டு ஜெயகாந்தன் பாட்டு. அதனுடைய தாக்கம் சொல்லலாம் இந்த கவிதையில். ரொம்ப அற்புதமான பாட்டு சார். அதை நான் ரொம்ப ரசிச்சது. நான் அந்த இரவு நடை நானும் அனுபவிச்சதுனால அது காயமடி. அது நான் அந்த காயமடி பாட்டில் சொல்லுங்க, கவிதை சொல்லுங்க. எனக்கு அதில் ஒரு பிடிச்ச வரி ஒன்று இருக்கு சார். எங்கே வேணா நீங்கள் நடுவில் நிறுத்தலாம். பிடிக்காத வரியும் ஒன்று இருக்கு. சரி சரி. இது 1987. அப்போ பயணத்தில் வர்றது தான் கவிதை. வாழ்க்கை ஒரு பயணம் இல்லையா? நான் ஹிந்து ஆஃபீஸ் உத்தியோகம் எனக்கு ரொம்ப அதில் பெரிய வாய்ப்பாக இருந்தது. 27 ஆண்டுகள் ஹிந்துவில் இருந்தேன். அதில் பெரும்பாதி பயணம். ஒரு மாதத்துக்கு 20 நாள் இங்கே டூர் டியர். இட்லிக்கு தாலி கட்டாத குறை. வீட்டில் அம்மா இட்லி பண்ணால் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இட்லி தான் கண்கண்ட சொர்க்கம். அது மாதிரி ஆச்சு. அந்த பயணம் போகும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ட்ராவல்லாம். ஆனால் தெரியவே தெரியாது. மனசில் கவிதை இருக்கும் பொழுது, பராசக்தி இருக்கும் பொழுது, இந்த பாரத தேசம் எப்பேற்பட்ட தேசம் என்கின்ற ஞாபகம் ஊன்றி இருக்கும்போது நமக்கு எங்கே அலுப்பு தெரியும். அப்படி போகும். அப்போது ரொம்ப பெருசாக தத்துவமான விஷயங்கள்லாம் கிராமிய பாட்டாக வரும். எனக்கு தெரிஞ்சு உயர்ந்த தத்துவங்களை, ஆழமான நுண்மையான உண்மைகளை சொல்வதற்கு கிராமியத்து சொற்கள் மாதிரி அதை விட மிஞ்சக்கூடிய வாகனம் எனக்கு தெரியல. அது என்னுடைய இயல்பு நான் கிராமத்தான் என்பதால் எனக்கு அப்படி இருக்கலாம். காயமடி கட்டினாலும் ஒட்டினாலும் இது ஓடிவிடும். காயமடி கட்டினாலும் ஒட்டினாலும் இது ஓடிவிடும்.
வாசமடி அள்ளினாலும் தள்ளினாலும் அது கூட வரும். இது காயமடி அது வாசமடி, இது காயமடி அது வாசமடி. சரவண கூப்பிட்டு ஹோய் ஹோய்யா டும் 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 ஹோய் ஹோய்யா. ஆத்துக்குள்ள அம்மா நீர் இருக்கு, கொடம் அமுந்து போகும் நேரம் மட்டும் காத்திருக்கு. ஆத்துக்குள்ள அம்மா நீர் இருக்கு, கொடம் அமுந்து போகும் நேரம் மட்டும் காத்திருக்கு. சரியா? ஆழத்துல அம்மா பொருள் இருக்கு, ஆழத்துல அம்மா பொருள் இருக்கு. சும்மா அசைஞ்சு போற இடுப்புக்கு என்ன உறவு இருக்கு. வானமடி கண்டாலும் கொண்டாலும் அது வானமடி, மாயமடி கண்டாலும் விண்டாலும் இது மாயமடி. அது வானமடி இது மாயமடி, அது வானமடி இது மாயமடி. ஏத்தி வச்ச காத்து எங்கு இருக்கு, அத இறக்கி வச்ச தேகத்துல என்ன இருக்கு. ஜெயகாந்தன் சொல்வாரு, காற்றுமயமான இந்த உலகத்தில் ஒரு நாள் நான் சுவாசிக்க காற்று இல்லாமல் மரித்து கிடப்பேன். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் காற்றையெல்லாம் என்னுள்ளே செலுத்தினாலும் என் சுவாசகோசங்களை புரட்ட முடியாதே. சூப்பர். ஏத்தி வச்ச காத்து எங்கும் இருக்கு, அத இறக்கி வச்ச தேகத்துல என்ன இருக்கு. காத்துக்குள்ள அம்மா கருத்திருக்கு, காத்துக்குள்ள அம்மா கருத்திருக்கு. அத காணுறது உன்னையும் என்னையும் பொறுத்திருக்கு. பதில் கிடைச்சிருது. ஓட தண்ணி வந்தாலும் நின்னாலும் அது ஓடையடி, மேடையிலே பாடினாலும் மூடினாலும் இது மேடையடி. அது ஓடையடி இது மேடையடி, அது ஓடையடி இது மேடையடி. நேரத்துல நான் சொல்லுறதெல்லாம் ஒரு நேரத்துல எனக்கும் கூட உதவும் அம்மா. நேரத்துல நான் சொல்லுறதெல்லாம் ஒரு நேரத்துல எனக்கும் கூட உதவும் அம்மா. சார வச்சு வீடு அமையுதம்மா, சார வச்சு வீடு அமையுதம்மா. அது அமைஞ்ச பின்னே சாரம் எல்லாம் விலகுதம்மா. காலமழை வந்தாலும் நின்னாலும் அங்க கருத்திருக்கு, காட்டு மரம் வெந்தாலும் வீழ்ந்தாலும் உள்ள நெருப்பிருக்கு. அங்க கருத்து இருக்கு இங்க நெருப்பிருக்கு, அங்க கருத்து இருக்கு ஓ இங்க நெருப்பிருக்கு. ரொம்ப எனக்கு சந்தேகம் இருந்தது, அந்த சந்தேகம் போயிடுச்சு. அதான் கேட்கணும்னு நினச்சேன். இது எதை பற்றின ஒரு பாட்டு, இது எதுக்காக இந்த கவிதை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு. இன்னைக்கு வந்த கவிதைகள் எல்லாமே இந்த அந்தாதி மாதிரி தொடர்புடைய கவிதைகள். உண்மையாகவே என்ன அந்தாதி மாதிரி தொடர்புடைய கவிதைகள் அப்படின்னா இந்த டிவியேஷன் இல்லாமல் இன்னைக்கு ஒரே மேட்ரு இயற்கை, பஞ்சபூதம், பஞ்சபூத தத்துவம். ஏன்னா சிமெண்ட் ஆரம்பிச்சதுனால நினைக்கிறேன். பஞ்சபூத தத்துவம், இயற்கை, மழை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் பாருங்களேன், இப்போ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த 9 வாசல் எல்லாமே நம்ம இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். கடவுள் சக்தி இல்லாமல் நம்மால் இயங்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிற ஒரு கவியரங்கமாக இன்னைக்கு. ரொம்ப அற்புதம் சார். அதான் இந்த காயமடியில் நான் கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு அதுதான்.
இது எதை பற்றி சொல்லப்போ எதுக்காக இப்போ ஆற்றுக்குள்ளே நீர் நிறைஞ்சிருக்கு, அது குடம் அம்மங்கையில் அது எதுக்கு அது? ஆமாம், காத்துக்குள்ளே அம்மா கருத்து இருக்குது, அதை காணுறது உன்னையும் என்னையும் பொறுத்து இருக்கு. அதாவது நம்ம சுவாசம் வேறு பிராணன் வேறு, காற்று வேறு சுவாசம் வேறு. காற்று தான் சுவாசம்னா ஒருத்தர் எப்படி சாக முடியும்? காற்று தான் எங்கேயும் இருக்கு, அதை இறக்கி வச்ச தேகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க. அப்புறம் சுவாசம் மட்டும் இருந்தால் ஒருத்தன் உயிரோடு இருந்துருவானா? இருப்பான். ஆனால் சுவாசம் அல்ல காரணம், சுவாசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணன் காரணம். அதை காணுறது ஒன்னையும் என்னையும் பொறுத்து இருக்கு. நாம் வந்து இப்போ எதுவும் ஒன்னையும் என்னையும் பொறுத்து இருக்குன்னா என்ன? இப்போ கூட்டி வைப்பதே இறைவன் லீலை, கொண்டாடுவதே மனிதன் வேலை. இது என்னுடைய கொள்கை. நம்மளாம் சேர்ந்துருக்கோம்னா இது இறைவனுடைய லீலை, இதை கொண்டாடுறது தான் நம்ம வேலை. என்ன கொண்டாட்டம்? நல்ல விஷயங்களை ரொம்ப சந்தோஷமாக திறந்த மனசோட நம்மளை பற்றி எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லாமல் சந்தோஷமாக ஒருத்தருக்கு நம்முடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது, பாட்டாக, பேச்சாக, இசையாக, மகான்களுடைய நினைவாக, இதுதான் கொண்டாட்டம். ரொம்ப ஒரு சிலர் கவிதைகள் மாதிரி ரொம்ப அற்புதமான பாடல் சார். அது மாதிரி நான் ரொம்ப ரசித்த இன்னொரு கவிதை என்ன தெரியுமா? காற்று ஒரு புல்லின் விளையும். அது இந்த ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதான் இப்போ அந்த பஞ்சபூதத்தை பற்றி பேசிட்டு பற்றி இப்போ காற்று வருது. ஒரு காற்றோட பிரம்மாண்டம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த புயல் கரையை கிடக்கிறது அப்படின்னா ஒரு 4 ரயில் ஓடாது. அது நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அதில் அதுவும் கரெக்டாக அன்றைக்கின்னு கச்சேரி ரிசர்வ் பண்ணியிருப்போம். அந்த ட்ரெயின் ஆந்திரா வழியாக போகும். ஆமாம், நகரிலேயே ட்ரெயின் நிறுத்திடுவான், அது தாண்டி போகாது. நாங்கள் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் பாம்பேக்கு போய் கச்சேரி பண்ணியிருக்கோம். அதை வந்து இந்த காற்று அதில் இந்த பஞ்சபூத தத்துவத்தை சொல்கிற மாதிரி ஒரு காற்றோட பிரம்மாண்டம் என்ன, அதே நேரத்தில் ஒரு காற்றோட அமைதி என்ன, அது ரொம்ப அழகான ஒரு கவிதை. அது வந்து நான் வந்து எனக்கு இப்போ பேசுகிறத விட இல்லை நீங்கள் பேசுகிறத விட நான் பாடுறது பெட்டர். பேசிட்டு பாடலாமா பாடிட்டு பேசலாமா? சரி, நான் சொல்லிடுறேன் அந்த கவிதையை. அப்போ இன்னும் கேட்பவங்களுக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும். காற்று ஒரு புல்லின் வளைவில் சாய்ந்து காலை நீட்டி கொண்டது. முன்னாடியே சொல்லிடுறேன். அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இந்த கடைசி லைனில் ஒரு கிளைமாக்ஸ் ஒரு மேட்ரு வச்சுருக்கேன். நீங்கள் அது என்னன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்கள் படிங்க, அப்புறம் நான் பாடிட்டு உங்கள்கிட்ட கேட்கணும். சார், காற்று ஒரு புல்லின் வளைவில் சாய்ந்து காலை நீட்டி கொண்டது. மறு கணத்தில் எதிரே மரத்தை பிடுங்கி காத தூரம் எரிந்தது. இன்னொரு கவிதை சொன்னேன். கண்ணம்பருடிய காற்றே தான் கடலை புரட்டி எடுக்கிறது, முன்னே சுடரை காக்கிறது, மூடும் தீயை அணைக்கிறது, மூச்சை மறந்த மானிடன் மீது மூண்ட தீயை வளர்க்கிறது. காற்று ஒரு புல்லின் வளைவில் சாய்ந்து காலை நீட்டி கொண்டது. மறு கணத்தில் எதிரே மரத்தை பிடுங்கி காத தூரம் எரிந்தது. ஊற்றிய பெருமழை ஓயாதோ என உள்வேர் கூட மிதந்தது. அவ்வளோ மழை. ஊற்றிய பெருமழை ஓயாதோ என உள்வேர் கூட மிதந்தது. உடன் ஊழி தீயென உலகை கதிரவன் உலையில் காய்ச்ச தீந்தது. காரணம் யாருக்கு தெரியும்? அது கடவுளுக்குத்தான் புரியும். சாற்றிய மாலைகள் சந்நிதி சேர்ந்தன, சாய்ந்தன அவன் திருத்தோளிலே, சில சரிந்தன அவன் திருத்தாளிலே. சாற்றிய மாலைகள் சந்நிதி சேர்ந்தன, சாய்ந்தன அவன் திருத்தோளிலே, சில சரிந்தன அவன் திருத்தாளிலே. சகதியிலே ஒரு தன்னன் தனிமலர் கசடுபடாமல் விரிந்தது, எவர் கண்ணிலும் படாமல் நின்றது. தோற்றது வென்றது, வென்றது தோற்றது, துவண்டது விழுந்தது எழுந்தது, அது தூக்கத்தில் கனா கண்டது. சொல்லை மௌனம் வென்றது, ஒரு நாள் சொல்லே பொருளை கொன்றது, அங்கு சொல்லே சொல்லின்றி விழுந்தது. பாருங்க, சொல்லை மௌனம் வென்றது, ஒரு நாள் சொல்லே பொருளை கொன்றது, அங்கு சொல்லே சொல்லின்றி விழுந்தது. காரணம் யாருக்கு தெரியும்? அது கடவுளுக்குத்தான் புரியும். நேற்றைய கனவில் நிலவிருந்தது, நெகிழ்வில் அமிழ்தம் நேர்ந்தது. நேற்றைய கனவில் நிலவிருந்தது, நெகிழ்வில் அமிழ்தம் நேர்ந்தது. மறு நிமிடம் நெருஞ்சி படைகள் நெருங்கி நெஞ்சே மிஞ்சாமல் போனது. மாற்றும் விதியது, மாற்றிய கையது, மாற்றும் வகையது யார் அறிவார்? மாற்றும் விதியது, மாற்றிய கையது, மாற்றும் வகையது யார் அறிவார்? மறுபடி மரித்து பிழைக்கும் மனிதனின் கதையை யார் சொல்வார்? காரணம் யாருக்கு தெரியும்? அது கவிஞனுக்கும் கொஞ்சம் புரியும். அதுதான் நான் கேட்குறேன். அப்போது நீங்கள் சொல்ல வருது, நான் கொஞ்சம் நேரடியாக கேட்குறேன். கடவுளும் கவிஞனும் ஒன்றுன்னு சொல்கிறீங்களா? கவிதை பிறக்கின்ற நேரம் கடவுளும் கவிஞனும் ஒன்று. அதற்கு முன்பும் பின்பும் அவன் எப்போதும் போல முட்டான்.
இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது. இல்லை நான் அதை பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நான் அமரன். அதில் எந்த விதமான ஐயம், எல்லா கவிஞனுக்கும் எல்லா கலைஞனுக்கும் அப்படிதான். அதிலே அதுக்கு முன்பும் அதற்கு பின்பும் நம்முடைய மலினங்கள், நம்முடைய குணங்கள், குறைகள் எல்லாம் இல்லையா. ரொம்ப உட்காந்துருக்காரு ராமமூர்த்தி உட்காந்துருக்காரு. அவர் இந்த மேடையில் நாடகம் நடிக்கும் பொழுது ஒரு ஜோக் ஒன்று அடிக்கும்போது எல்லாரும் பொல பொலன்னு உதிர்ந்து போகிறோம்ல, அந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுவாங்க. அதுதானே இறைமை, வேற என்ன. அந்த ஒரு கணத்தில் காத்தாடி ராமமூர்த்தி மேடையில் இருப்பார், நான் எங்கே அங்கே இருப்பேன். பட் எங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் இடைவெளி இல்லாமல் போகுதில்ல. அந்த கம்யூனிகேஷனில் ஒரு இடைவெளி இல்லாமல், இந்த இடைவெளி இல்லாமல் இருப்பது தான் இறைத்தன்மை. அதுதான் இறைத்தன்மை. எது நம்மை அப்படி இடைவெளியை தகர்த்தி எறிந்து நம்மை இணைக்குமோ, அல்லது அடிப்படையில் எப்போதும் நாம் இணைந்தே இருக்கிறோம் என்பதை அடையாளம் காட்டுமோ, அது நல்ல கலை, அது நல்ல கவிதை, நல்ல மனம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை சார், அது ரொம்ப ரசிச்சானது. அதையும் அந்த நீங்கள் நல்ல நல்ல கேள்விகள்லாம் கேட்டு விட்டுருவீங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சாதாரண 8 மணிக்கு சரியாக நிறுத்திடுவேன். இதில் ஒரு கவிஞனுக்கும் குருவுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுன்ட்டு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். கவிஞனுக்கும் குருவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அவர் அதை விவரித்த விதமே கவித்துவமாக இருந்தது. அவர் சொன்னார், கடவுள் படைப்பு என்கின்ற கவிதையை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவன் தோளில் கை வைத்து அதை எட்டி பார்க்கிறானா கவிஞன். யார் சொன்னார்? கடவுள் படைப்பு என்கின்ற கவிதையை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவன் தோளிலே தன்னுடைய கையை ஊன்றி என்ன எழுதுகிறான் என்று எட்டி பார்த்தானா அவன் கவிஞன், அவன் குருங்கிறார். அதான் அப்போ கவிஞனுக்கும் கொஞ்சம் புரியும். கவிஞனுக்கு கொஞ்சம் கடவுள் எழுதுறதை பார்க்கறதுனால ஒரு குரு இல்லை அங்கே ஒரு வித்தியாசம் பாருங்க. நீ கேட்டதுனால ஒரு குருவுக்கு அது எப்போதும் புரியும், கவிஞனுக்கு கொஞ்சம் புரியும். அந்த கவிதை தருணத்தில் தவிர அவனுக்கு அப்புறம் அது புரியாது. சூப்பர். எதை மறந்து போனோம், ஒன்றை மறந்து போனோம் என்ற ஞாபகம் இருக்கும், எதை மறந்து போனோம் என்ற தெளிவு இருக்காது. இந்த சித்திரவதை தான் ஒரு கவிஞனுடைய உள்ளம். சூப்பர். நான் ரொம்ப அனுபவிச்சு, நான் இதை என் நிகழ்ச்சியில் கூட பாடம் தான் இருக்கேன். பஞ்சபூத தத்துவத்தை சொல்லி இது யாருக்கு புரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் புரியும். கடைசியில் பாடி இதை கவிஞனுக்கு கொஞ்சம் புரியும். ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப நன்றி. நம்ம நாட்டை கொண்டாடி முடிப்போமா? எனது மனம் பாரதம். நான் எனக்கு கிடைச்ச மற்றொரு பாக்கியம் என்னன்னா, இவரோட பாடல்கள்லாம் நான் கச்சேரியில் பாடுற பாக்கியம். திடீர்னு மதுரைக்கு போகிறேன். அன்னைக்கு மறுநாள் மதுரை ட்ராமா, இவருக்கு பாரதியார் ட்ராமா. முந்தின நாள் இவர் கச்சேரி, முதல் நாள் என் கச்சேரி. ஒரு சூப்பர் ப்ரோமோ ஒன்று கொடுத்தாரு பாருங்க. இல்லை, நான் சொன்னது உண்மைதான் சொன்னேன். அது எக்ஸாஜரேஷன் கிடையாது சார். நான் சொன்னேன், உள்ளே வந்தார் என் கச்சேரி போது, இப்போயே ரமணானை பார்த்துக்கோங்க, இப்போ தான் இவரை ரமணானை பார்க்கலாம், நாளையிலேருந்து நீங்கள் அவரை பாரதியாரை தான் பார்க்க முடியும்னு சொன்னேன். அது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். அதை உங்கள் டைரக்டர் சார் எங்கே பார்க்கும்போது சொல்கிறாரு, இந்த மதுரையில் நீங்கள் கொடுத்த இன்ட்ரொடக்ஷனை நான் மறக்க முடியாது சார் அப்படின்னு. ரொம்ப ஒரு அற்புதமான நாடகம். நாங்கள்லாம் பாரதியை பற்றி தெரியாதவர்கள் கூட பாரதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ட்ராமா ஒரு பெரிய விஷயம் சார். நேற்றுக்கு சாயங்காலம் அரியலூரில் பாரதியார் நாடகம் நல்லா நடந்தது. அதற்கு காரணமான பாரதி சந்திரசேகர் வந்திருக்கிறாரா, போயிட்டாரா? ஏந்து நில்லுங்க ஐயா. நீங்கள் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் எஜுகேஷன் ஃபார் ராம்கோ குரூப். அவர் ரொம்ப பிரியமாக அந்த நம்ம பள்ளி குழந்தைகளில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு ஆடிட்டோரியம், ஏசிஆர் ஆடிட்டோரியம். அதுக்கு முந்தின நாள் தஞ்சாவூரில் நம்முடைய சேவாலயா முரளி அவர்கள் முழுக்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செலவு செய்து அதை நடத்தினார். அது முடிஞ்சு இன்றைக்கி அதிகாலையில் தான் சேர்ந்தேன் நான். அதே மாதிரி ராஜுவும் அபிஷேக்கும் ராத்திரி 12 மணிக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். சரி, எங்கள் ஊர்லேருந்து வந்தீங்கல்ல பார்த்தோம். அப்போது இந்த மதுரையில் இருக்கும்போது, அண்ணா எனக்கு ஒரு மீனாட்சி பாடம் கொடுக்கணும், நாளைக்கு தமிழ் சங்கத்தில் பாடணும் அப்படின்னு. இருப்பாவும் ட்ராமா டென்ஷனில் இருந்தார். இல்லை கொடுக்குறேன், நான் அமிச்சிடுறேன் பாட்டுன்னார். வாட்ஸ்அப்பில் வந்தது பாட்டு. அதனால் ரொம்ப அற்புதமான பாட்டு. அதுவும் டியூனையும் ஆரம்பிச்சிட்டார், ரொம்ப ஈஸியாக போட்டார். தென்மதுரை நகராளும் என் இதய தேவி, மின்னல் விழி மீனாட்சி நீயே என் ஆவி. தென்மதுரை நகராளும்
என் இதய தேவி மின்னல் விழி மீனாட்சி நீயே என் ஆவி உன்னெதிரில் ஒரு நிமிடம் நின்றாலே போதும் உன் எதிரில் ஒரு நிமிடம் நின்றாலே போதும் உயிரின் தேவையெல்லாம் ஒரு நொடியில் தீரும் உயிரின் தேவையெல்லாம் ஒரு நொடியில் தீரும் தென்மதுரை நகராளும் என் இதய தேவி மின்னல் விழி மீனாட்சி நீயே என் ஆவி கூரான விழி இருக்க அம்பெதற்கு எடுத்தாய் சீரான புருவம் உண்டு வில் எதற்கு வளைத்தாய் போராடும் இடை இருக்க தேர் எதற்கு தாயே போராடும் இடை இருக்க தேர் எதற்கு தாயே உன் புன்னகையில் வீழ்ந்தானே புறமெரித்த சிவனே உன் புன்னகையில் வீழ்ந்தானே புறமெரித்த சிவனே தென்மதுரை நகராளும் என் இதய தேவி மின்னல் விழி மீனாட்சி நீயே என் ஆவி நீயே என் ஆவி எங்க மதுரையை போல எங்கும் இன்ப நகர் ஒன்றுமில்லை இங்கே எந்த பஞ்சமும் இல்லை இது எங்க மீனாட்சி அல்ல இங்க பஞ்சமோ இல்லை இது எங்க மீனாட்சி அல்ல மறக்க முடியாத ஒரு பாடல் இந்த பாடல் நாங்கள் பாடினேன் பாடி எனக்கு மற்ற பாட்டெலாம் கிடைச்சதை விட எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அப்ளாஸ் இந்த பாட்டு கிடைச்சிது இந்த மறக்க முடியாத ஒரு மதுரை மாநகரத்திலே இந்த பாடலை எனக்கு தந்தமைக்காக என்ன வேணும் இல்லை அது இந்த கவிதை பெரிய கவிதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இங்கே 2 முறை இன்னும் 2 பாடல்கள் அதோடு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாம் ஒரு சின்ன அறிவிப்பு நான் ஏற்கனவே ராஜுகிட்ட பேசுனதுனால இந்த பாரத தேசத்தின் மீது நான் வந்து சில பாடல்களை எழுதியிருக்கிறேன் அதை எப்போ அதுக்கு நேரம் கூடி வரும் பொழுது ராஜுவும் அபிஷேக்கும் அதை பாடி வெளியிடுவாங்க இது பிரதோஷத்தன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் அதுவும் சிவனுடைய சன்னிதானத்தில் என்னுடைய நண்பர்களில் முக்கியமானவன் விட்டல் நாராயணன் தேசபக்தன் வந்திருக்கிறான் அவனுக்கு இந்த பாட்டு துபாயிலேருந்து எனது மதம் பாரதம் எனது கொள்கை பாரதம் எனது வாழ்வு எனது கோயில் எனது தெய்வம் பாரதம் எனது மதம் பாரதம் எனது கொள்கை பாரதம் எனது வாழ்வு எனது கோயில் எனது தெய்வம் பாரதம் தெய்வமே வியந்து நின்ற முனிவர் வாழும் நாடு தேவரும் குளிக்க ஏங்கும் கங்கை ஓடும் நாடு தெய்வமே வியந்து நின்ற முனிவர் வாழும் நாடு தேவரும் குளிக்க ஏங்கும் கங்கையோடும் நாடு உய்வதற்கு வழியை சொன்ன ஒரே ஒரு நாடு உய்வதற்கு வழியை சொன்ன ஒரே ஒரு நாடு உடலில் சுடரும் உண்மையினை உறக்க சொன்ன நாடு எனது மதம் பாரதம் எனது கொள்கை பாரதம் எனது வாழ்வு எனது கோயில் எனது தெய்வம் பாரதம் படுமா கடவுள் வந்து தலை அசைத்து கவிதை கேட்கும் நாடு கடவுள் வந்து தலை அசைத்து கவிதை கேட்கும் நாடு காதல் கானம் மோனம் யாவும் கலந்து பாயும் நாடு காதல் கானம் மோனம் யாவும் கலந்து பாயும் நாடு உடலில் வாழ்ந்து யோக ஞான உச்சம் தொட்ட நாடு உடலில் வாழ்ந்து யோக ஞான உச்சம் தொட்ட நாடு உலகில் எளிய மனிதனாக உலவ சொன்ன நாடு உலகில் எளிய மனிதனாக உலவ சொன்ன நாடு மானுடத்தை தெய்வம் வந்து மணந்து கொண்ட நாடு மரணம் ஜனனம் விழிகளான மதர்ப்பு மிக்க நாடு மானுடத்தை
மனத்தை தெய்வம் வந்து மணந்து கொண்ட நாடு, மரணம் ஜனனம் விழிகளான மதர்ப்பு மிக்க நாடு. நானும் விரும்பி 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 ஊன் புனைந்த நாடு, நானும் விரும்பி 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 ஊன் புனைந்த நாடு. நாயாக பிறந்தாலும் இதுவே என் நாடு, நாயாக பிறந்தாலும் இதுவே என் நாடு. எனது மதம் பாரதம், எனது கொள்கை பாரதம், எனது வாழ்வு எனது கோயில், எனது தெய்வம் பாரதம். இந்த பாடல்கள்லாம் வெளியில வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நல்ல அதுவும் நான் விழுந்தது இந்த பாட்டில், இந்த நாயாக பிறந்தாலும் இதுவே என் நாடு. அது என்ன சார், நாய்க்கு ஜாதி மதம் பேதம் எதுவும் கிடையாது? இது கிடையாது. இந்த வேற எங்கேயாவது நீங்க வெளிநாட்டுல இந்த கோயில்ல நாய் சுவாதீனமா இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? முடியாது. நீங்க வீட்டுல நாயை பெட்டா வளர்த்து அதுக்கு பேர் வச்சு பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி தான் அங்க இருக்கும். இங்க அப்படி இல்லையே. ஆமா சார், அமெரிக்கால மனுஷனோட நாய்க்கு மரியாதை ஜாஸ்தி, செலவும் ஜாஸ்தி நாய். இன்னொன்று, எந்த நாய் வந்து ஈனப்பெருவி நினைக்கிறீங்களா? எனக்கு ஈனப்பெருவியாக இருந்தால் கூட நான் இந்த நாட்டில் பிறந்தால் எனக்கு உயிர்ந்து என்னுடைய ஆன்ம நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் வாய்ப்பு இருக்கிறது, அஷூரன்ஸ் இருக்கிறது, உறுதி இருக்கிறது. வேற எங்கேயும் சிரமம். வேற எங்கே எப்படி தேவர்கள் கூட அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமானால் இந்த உலகிலே மனிதனாக பிறக்க வேண்டும், அதிலும் பாரத தேசத்தில் பிறக்க வேண்டும். அந்த மாதிரி எந்த ஜீவனும் உய்ய வேண்டும் என்றால் அது பாரத தேசத்தில் பிறப்பிடப்பதனால்தான் நடக்கும் அப்படின்றது தான் நம்முடைய நாட்டில். இதிலே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன். மலேசியாவில் ஒரு இது வந்து மேபி ஐ மே டீவியேட்டிங் த சப்ஜெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் இது சம்பந்தமான விஷயம்தான். ஒரு பாட்டு தான், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த ஏரூர் காளி பாட்டோட. ஆமாம், ஏரூர் காளி எடுத்து வச்சுட்டேன். இது என்னன்னா, அங்கே இந்த மலேசியாவில் ஒரு முஸ்லீம் குருமார் சொல்கிறார், இன்னைக்கும் இந்தியா, அதுவும் குறிப்பாக இந்திய தேசம் ஏன் இப்படி இருக்கு, எல்லா விஷயத்திலும் சிறப்பாக விளங்குறது. யார் சொல்கிறது? முஸ்லீம் குருமார் சொல்கிறார். அவர் மிகப்பெரிய குருமார். அவர் கொடுத்த மோதிரத்தை நான் இன்றைக்கும் போட்டிருக்கேன். அவர் கொடுத்த மோதிரத்தை அவர் சொல்கிறார், இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி மகான்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் அவதரித்திருக்கிறார்கள், அதனால தான் இந்தியா நல்லா இருக்குன்னு சொன்னார். அதில் ரொம்ப அழகாக இப்போ இதை இந்த 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 லைன் இருக்கு பாருங்கள், நாயாக பிறந்தாலும் இதுவே என் நாடு. அது மாதிரி அந்த அந்த அவரோட கொட்டேஷன் ஞாபகம் வந்தது. என்னுடைய அற்புதமான இந்த பாடல் உங்களுடைய ஆசி அன்பினால் கண்டிப்பாக இந்த மாதிரி தேசபக்தி பாடல்கள் அத்தனையும் நானும் என் மகன் அபிஷேக்கும் பாடி நிச்சயமாக வெளிவரும். அதற்கு அந்த பராசக்தி சத்தியமாக துணை இருப்பாள் என்று நம்புகிறேன். பாரத தேசத்தை பற்றி பாடல்கள் இப்படி வெளிவரும் என்பது பாரதிய வித்யா பவனில் வந்து இது ஒரு நம்ம சொல்வது ரொம்ப சந்தோஷம். அது கரெக்டாக அந்த இது முதல் வர சரியான நேரத்தில் இந்த டைமிங் கரெக்டாக இருக்கு ஐயா. அது சரி சரி, அங்கே பார்த்தோம். ஏரூர் காளி இந்த அதோட முடிச்சிடலாம். ஏராவூர் காளியை பற்றி எங்கள் ரமணன் அவர்கள் எழுதி நான் இசைத்தட்டிலே பெருமையாக பாடிய பாடல். இலங்கையில் இருக்கிறது இல்லையா அந்த? ஆமாம், மட்டக்களப்பில் இருக்கு. ஏழைகளின் தாய் நீயே ஏரூர் பத்ரகாளி. சேர்ந்து பாருங்க. சரி சரி. எங்கள் குல தெய்வம் அடி ஏரூர் பத்ரகாளி. அவர் ஏரூர் காளின்னு கொடுத்திருந்தாரு. அந்த அம்மா பேர் பத்ரகாளின்றது இருந்தாலும் நாங்கள் அதை மாற்றினோம். ஏழைகளின் தாய் நீயே ஏரூர் பத்ரகாளி, எங்கள் குல தெய்வம் அடி ஏரூர் பத்ரகாளி, வாழுவதே உன்னாலே ஏரூர் பத்ரகாளி, உன் வாசலிலே என்றும் நின்றோம் ஏரூர் பத்ரகாளி. ஏரூர் பத்ரகாளி நம்ம ஏரூர் பத்ரகாளி, ஏரூர் பத்ரகாளி நம்ம ஏரூர் பத்ரகாளி, எங்களுக்காய் இறங்கி வந்தாள் ஏரூர் பத்ரகாளி, எங்களுடன் தங்கிவிட்டாள் ஏரூர் பத்ரகாளி, எங்களுக்காய் இறங்கி வந்தாள் ஏரூர் பத்ரகாளி, எங்களுடன் தங்கிவிட்டாள் ஏரூர் பத்ரகாளி, பொங்கல் வச்சு பூசையிட்டோம் ஏரூர் பத்ரகாளி, உன் புகழை பாட வார்த்தை இல்லை ஏரூர் பத்ரகாளி, உன் புகழை பாட வார்த்தை இல்லை ஏரூர் பத்ரகாளி,
ஏருழவர் தெய்வமடி ஏரூர் பத்ரகாளி, எதிரே வந்து நிற்பவளே ஏரூர் பத்ரகாளி, எல்லையில்லா கருணையடி ஏரூர் பத்ரகாளி, எங்களுக்கு எல்லாமும் நீயே பத்ரகாளி, எங்களுக்கு நீயேதான் ஏரூர் பத்ரகாளி. இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த கவிஞன் வாக்கு பொய்க்காதுன்னு சொல்லுவாங்க. நான் அவற்றை இந்த ஹிஸ்ட்ரி கூட கொடுக்கல இந்த கோயிலை பற்றி. எங்களுக்காய் இறங்கி வந்தால் ஏரூர் பத்ரகாளின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தார். அந்த ஊருக்காரங்க மிரண்டு போனாங்க. அவங்க என்ன தெரியுமா என்கிட்ட கேட்டாங்க, அந்த அம்மா வந்து ஒருத்தரோட கனவுல வந்து நான் வந்து இந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மலை மேலேருந்து இறங்கி வந்தாலாம். அது எப்படி ரமணன் வச்சாருன்னு தெரியல. ஆனால் அந்த அம்பாவோட சக்தி இந்த பாடல் பதிவாகி ஆடிப்புறத்து அன்னைக்கு இலங்கையில் இந்த மட்டக்களப்பு ஏறாவூரில் இந்த சிடி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகிறோம். அந்த நல்ல செய்தியும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு, ஒரு பாடகனான என்னை இந்த கவியரங்கத்துக்கு இது மிகப்பெரிய இது நாங்கள் உட்காரத்துல யோகியதே கிடையாது. இதை வந்து என்னை கேள்வி கேட்க வச்ச பெருமை எனக்கு சேர்த்து தந்த என்னுடைய அன்பு சகோதரருக்கு என்னுடைய நன்றி, நமஸ்காரம். இதே மாதிரி நடத்திலே இருக்கணும், கவிதை எழுதினே இருக்கணும், நாங்கள்லாம் பாடிக்கொண்டே இருக்கணும். நடக்கும், நடத்தி வைப்பாள் பராசக்தி. உங்கள் எல்லார் சார்பிலும் நான் ராஜுவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீ அருள் பெற்றவன், நீ தேசபக்தன், நீ தெய்வ பக்தி உள்ளவன், நீ ரசனை உள்ளவன். உன்னை விட பொருத்தமான ஒரு நபர் இந்த நிகழ்ச்சியில் கிடைப்பதற்கு இல்லை. எனக்கு என்னமோ இது வந்து ஒரு சாம்பிள் மாதிரி தோணும். இப்போ பார்த்தோம்னா நானே உட்காந்து பாட்டை எட்டி சொன்னோம். எவ்வளோ அழகான நயங்களெல்லாம் எடுத்து சொன்னார். நல்ல தொடர்பான விஷயங்களெல்லாம் நமக்கு எடுத்து சொன்னார். நம்முடைய வளமான கரவொலியால் ஒரு முறை ராஜுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். 27ஆம் தேதி கிருஷ்ணகான சபாவில் என்னுடைய அதிசய ராகம் ஆனந்த ராகம் நிறைவு நிகழ்ச்சி, கடைசி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த முறை ஹிண்டு பாலாவும் நாங்கள் எப்பவும் போய் நானும் ஹிண்டு பாலாவும் எங்களோடு சேர்ந்து பங்கு கொள்பவர் SM சுரேந்தர். அது ஒரு நிகழ்ச்சி. 28ஆம் தேதி பாரதிய வித்யா பவனில் நம்முடைய பெண்மையை போற்றுவோம் நிறைவு நிகழ்ச்சி அதற்கு. அப்புறம் 30ஆம் தேதி பெசன்ட் நகர் ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் நம்முடைய நண்பர் சுப்புவுடைய அருணகிரிநாதர் புத்தக வெளியீடு. அதில் நான் பாடி பேசுவேன். அவ்வளோதான். இப்போது வரைக்கும் அடுத்த நிகழ்ச்சி இங்கே காலங்களில் அவன் வசந்தம் 17ஆம் தேதி இங்கே நடைபெறுகிறது. வழக்கறிஞர் ராமலிங்கம் வராரு. எத்தனையோ சிரமங்களுக்கு நடுவிலும் நான் கேட்ட காரணத்தால் அன்போடு ராமசாமி அவர்கள் இடம் கொடுத்தார். அதற்கு இந்த இடத்தை கொடுத்தார். ஒரு நிகழ்ச்சியை ஒரு நாள் தள்ளி போட்டு அதை எடுத்துகிட்டு இதை வை அப்படின்னு சொல்லி வச்சார். அதுக்கு எப்போவுமே நான் கிரேட்ஃபுல் டு சார். 17ஆம் தேதி 29ஆம் தேதி RR சபாவில் நம்முடைய இலக்கியமும் திரையிசையும். இன்னொன்னா சொல்கிறேன், நாளைக்கு நம்ம காத்தாடி ராமமூர்த்தி ஐயாவுடைய நாடகம் இங்கே நடக்கிறது. தலைப்பு சொல்லுங்கன்னா வீடு வரை உறவு. வீடு வரை உறவு தான் சொல்கிறேன். வீடு வரை உறவு. சில அவருக்கு வயதாவதற்கு மறந்து போன ஒரு விந்தை வந்து காத்தாடி ஒருத்தருக்கு ஒரு மறதி இருக்குன்னா நம்ம வாட்சை எங்கே வச்சோம் அதை எங்கே வச்சு இந்த வயதாரத்தை மறந்துட்டேன் போதும்டா வேஸ்ட்டுன்ட்டு. சரிட்டு ஸோ அவருடைய நாடகம் இங்கே இருக்கிறது. அந்த உற்சாகமும் சுறுசுறுப்பும் நமக்கு மனசுக்கு தெம்பு தரும். நாளை உங்களோடு நானும் வந்து இந்த நாடகத்தை பார்ப்பேன். வணக்கம். ஓ 4 நாட்கள் தொடர்ந்து நாடகம்.